जगत्काल तनके ताழ்த்தி யார் ஹிருதய கண்ணு சோதரம் கர்த்தாவ நேற்று இன்றும் என்று மாறா தேவனை நடிசத்திர கர்த்தாவ நீர் இருந்தவரும் இருக்கிறோம் வரப்போகிற சர்வ தேவன் நடிசத்திர கர்த்தாவ ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவ இந்த மணி நேரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவ ஆண்டவரே எங்களை எல்லோரும் நீ கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்து போஷித்து நடத்துகிற தேவன் கர்த்தாவ இனிவரும் காலைகளில் கர்த்தாவ நீ வழிநடத்து விசுவாசிக்கிற கர்த்தா ஜெபிக்கிறேன் கர்த்தாவ எங்களை எல்லோரும் கர்த்தாவ நீ எதற்காக அழைத்திரோ கர்த்தாவ எதற்காக முன்குறித்திரோ முன்னறிந்திரோ கர்த்தாவ ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தாவ நீர் எங்களை அழைக்காவிட்டால் கர்த்தாவ நாங்கள் இந்த ஸ்தானத்தில் நிற்க முடியாது கர்த்தாவ நீர் எங்களை கர்த்தா குமாரனோட சாயலுக்கு கர்த்தாவ முன்குறித்து ஒப்பு கொடுத்துரு உங்களுக்கு ரெண்டு சத்துரு கர்த்தாவ நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவ ஆபிரகாம் கர்த்தா நீ விதமா முற்றிலுமா நீ வேறு பிரித்து கர்த்தாவ உன்னோட வார்த்தை நிற்க செஞ்சு கர்த்தாவ வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை கிறிஸ்து பிறந்தது கர்த்தாவ அவ்விதமா கர்த்தா எங்களை கர்த்தா முற்றிலுமா கர்த்தாவ எல்லா உலக காரியங்கள் உலக ஆசை இச்ச பெருமை புக இன்றைக்கு நீ முற்றிலுமா நீ விடுதலை கொடுத்து கர்த்தாவ கிறிஸ்துவானவர் கர்த்தா எங்களை நீ வழிநடத்த போறதாக்கி கர்த்தாவ ஆண்டவரே உங்களுக்கு விசுவாசம் அனுப்பின கர்த்தாவ நீங்கள் எதிர்த்து நில்லுங்க சொல்ல விதமா கர்த்தாவ ஆண்டவரே எங்களுடைய எதிராளி கர்த்தாவ கண்டுகொள்ள கிருபை கர்த்தாவ விசேஷமா கர்த்தா இந்த உலகத்தின் கர்த்தாவ இந்த பூமிக்கு நீ வெளிச்சமா இருந்தது போல கர்த்தாவ இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறதுக்கு கிருபை கர்த்தா ஜெபிக்கிறேன் கர்த்தாவ நீர் மெய்யான திராட்சை செடி கர்த்தாவ ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல கர்த்தாவ ஆண்டவரே உண்மையான மனவாட்டிய கர்த்தாவ நாங்கள் கொடிகளை இணைஞ்சு கர்த்தாவ வார்த்தை கற்று கணிகளை கர்த்தாவ இந்த கடைசி காலத்துல கர்த்தா பிரதிபலிக்க கிருபை கொடுத்தாங்க நன்றி கர்த்தாவ விசேஷமா கர்த்தா நீர் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாவ நாங்கள் ஆட்டுக்குட்டியான மனைவியாக மனவாட்டிய கர்த்தாவ உங்களோட சிங்காசனத்துல கர்த்தாவ எங்களை உட்கார கிருபை செய்திலே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவ விசேஷமா கர்த்தா பாடத்துல கர்த்தா முற்றிலும் அபிஷேகம் கர்த்தாவ தூதரி கர்த்தா தூதரி பிரிப்படாத தேவன் கர்த்தாவ சிறு மனவாட்டி மாதிரி கர்த்தா நீ பிரியப்பட போறதாக்கி நன்றி கர்த்தாவ மேய்ப்புறவங்களோட கர்த்தா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவ ஆட்டுக்குட்டியான கர்த்தாவ கடித்து பேசும்போது கர்த்தாவ எங்களோட ஜீவங்களை கர்த்தா மாற்று வார்த்தையில பேச கிருபை செய்யப்படுறதாக்கி நன்றி கர்த்தாவ விசேஷமா கர்த்தா இந்த நாளை கர்த்தா நான் வீண் பண்ணாதபடி கர்த்தாவ நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தா நித்தியத்தை நோக்கி ஓடத்த கிருபை கர்த்தாவ நாங்கள் தினதோறும் எங்களை வேதத்தை வாசிக்கும் கர்த்தாவ தீர்க்கதரிசிக்கு படிக்கும் கர்த்தாவ முத்திரை படிக்கும் கர்த்தாவ வார்த்தை வெளிப்பாடு பெற்றலா கர்த்தா கிருபை செய்யப்படுறதாக்கி நன்றி கர்த்தாவ கேட்டது கொஞ்சம் கர்த்தாவ கேட்கணும் அநேகம் கர்த்தாவ எல்லாவற்றும் கர்த்தாவ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே துதியின் மனமே துதிகளில் உள்ளது நாதோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடு துதியின் பாடலை பாடுதே
துதி துதி என் மனமே, துதிகளில் நகரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து வாழ்த்துதி என் மனமே. வாழ்த்துதி என் மனமே. பாரங்கள் அமிழ்த்தினாலும் வியாதியால் கலங்கினாலும், பாரங்கள் அமிழ்த்தினாலும் வியாதியால் கலங்கினாலும், அவர் தாயத்தின் தழும்புகளாம் வியாதிகளை விலக்கிடுவார். துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. சிங்கமோ விரியன் பாம்போ, துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரே அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. நன்றியுடன் பாடும் மனமே. அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபரிசுத்த வேண்டவராக மறுபடியும் இந்த புதன்கிழமை வேத பாடத்திற்கு நாம் ஒன்று கூடி வருவது நிச்சயமாக ஒரு மகத்தான ஸ்லாக்கி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவர்ணமாகவே அவர் இடங்களில் கூடியிருக்கிறதான அருமையான தேவச்சனங்கள் தேவடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் விரும்பிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தெரியுமா சொல்லுவாங்க தேவன் மனதவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளை ஜீவனோடவர்களாக இந்த நாளை கண்டு தேவனை ஆராதிப்பது என்பது நிச்சயமாக மகத்தான ஸ்லாக்கியம். தேவடைய உயரப்பெற்ற கிருபை, தேவடைய உயரப்பெற்ற அன்பு, தயவு, இரக்கம் நம்மோடு இருந்து இம்மட்டும் நம்மை தாங்கி காத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், தொடர்ந்து விசுவாசமாக இருங்கள், தொடர்ந்து தேவனை நெருங்கி ஜீவியுங்கள், தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். தேவன் மனதவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது கூட தேவடைய வார்த்தையை கனப்படுத்தும்படி நாம் எழுந்து நிற்போம். நம்மிட விடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமை கர்த்தர் தம் வேத பகுதியோடு தமது ஆசீர்வாதத்தை கூட்டுவார்கள். கண்ணை முடித்தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கண்ணை முடித்தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மகாத்மலைகள் தேவனாகிய கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆதி மந்தமும் மாணவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் மாணவரே, முந்தினவன் பிந்தினவர் மாணவரே, அவருடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடியுமாய் இருப்பவரே, நித்திய கண்மலையே, ஜீவ தண்ணீரே, ஜீவ ஊற்றே, ஜீவ அப்பமே சோதரிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, அருமையான இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவரீர் நாங்கள் கூடி வந்த நோக்கத்தை முகாந்திரத்தையும் நிறுவி, அது மாத்திரமல்ல, எங்கே இருந்த 3 பேர் உடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. அவரவர் உடைய ஜனங்கள் அவருடைய இடங்களிலே கூடியிருக்கையில் நிச்சயமாகவே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். உடைய பிரசன்னம் கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் உண்டு என்று நாம் நம்புகிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே, என்னுடைய சிந்தையை வார்த்தைக்கு நீர் ஒருமுகப்படுத்த முடியாது நாங்கள் மனத்தாழ்மையாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே நாங்கள் பாடின பாடல்களிலே நீர் மகிமை பற்றி நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது கூட இதோ ஜீவ அப்பத்தை நீர் எனக்கு பெற்று தாரும். தேவனுடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இதனோடு ஆசீர்வாதத்தை நீர் கூட்டி இதோ உடைய வார்த்தையை எங்களுக்காக நீர் பிரசங்கித்து கர்த்தாவே வெளிப்பாட்டை அளித்து தேவீர் கர்த்தாவே உடைய சேனையாய் நாங்கள் கர்த்தாவே நிற்கத்தக்கதாக கர்த்தாவை நாங்கள் பயிற்றுவிக்கும்படியாக நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த தீங்கு நாளிலே நாங்கள் எப்படியாய் கர்த்தாவை ஜீவிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். தொடர்ந்து கர்த்தாவை இந்த சிறு ஆராதனையில் நீர் மகிமைப்படும். இந்த சிறு ஆராதனை நாமத்தின் மகிமைக்கு நீர் பயன்படுத்தும். முடியும் மட்டும் நடத்தும் கர்த்தாவே. தேவரீர் அவரவரிடங்களில் கூடியிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால் அபிஷேகிக்கப்படுவார்களாக. பேசுகிற உதடுகளை, கேட்கிற செவிகளை, பெற்றுக்கொள்கிற இருதயங்களையும் கூட நீர் அபிஷேகித்தருடும். நீர் மகிமை எடுத்துக்கொள்ளும், நீர் கணத்தை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் சிறுவிட்ட முடிவிலே என் இருதயத்தில் நீர் பெருகுவீராக. தேவன் எங்களுடைய இருதயத்தில், தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பெருகுவதாக. எவ்வளவு அறிந்தபடி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். சனசபையை ஆகவே மறுபடியும் இந்த சிந்தை போராட்டம் நம்முடைய ஜீவித்தில் இருக்கிற போராட்டத்தில் நாம் ஜெயிக்க விரும்புகிறோம், ஜெயம் கொள்ள விரும்புகிறோம். ஆகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். எவ்விதமாக ஒரு நாடு தன்னுடைய படை வீரர்களுக்கு, தன்னுடைய வீரர்களுக்கு அந்த இராணுவ உடையை உடுத்துகிறதோ அவ்விதமாகவே தேவனும் கூட தன்னுடைய வீரர்களை அவர் உடுத்துகிறார். வேதம் போதிக்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான. நிச்சயமாகவே நாம் சிலாக்கியப்பட்ட ஜனங்கள். ஏனென்றால் நீங்கள் சபைக்கு வரும்பொழுது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சாதாரண சபை உறுப்பினர் அல்ல. எந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் ஒரு சாதாரண ஒரு சபை உறுப்பினர் அல்ல, ஒரு சாதாரண சபை விசுவாசி அல்ல. உண்மையாகவே தான் யார் என்பதான வெளிப்பாடு அவனுக்கு இருக்க வேண்டும். தேவன் யார் என்பதான வெளிப்பாடு அவனுக்கு இருக்க வேண்டும். ஆகவே பெரியவற்ற சபை நம் சபைக்கு வந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவரவர் நம்முடைய சொந்த வழிகளை, சுய வழிகளை உடையவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசாவியானவர் நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய இருதயங்களில் இருந்து நம்மை அவர் கட்டுப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தாவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆகவே பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும் பொழுது, ஒரு சபையிலே ஒவ்வொரு நபரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒரே வழி இருக்கும். அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே தலைமை இருக்கும். நமக்கும் ஒரு தலைமை உண்டு, அது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாய் இருக்கிறோம். எவ்விதமாக நம்முடைய மாம்ச சரீரம் முழுவதையும் நம்முடைய தலையானது கட்டுப்படுத்துகிறதோ, ஆகவே இந்த சபையாகிய, இந்த சரீரமாகிய அவயத்தை கட்டுப்படுத்தும்படியான ஒரு தலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதம் போதிக்கிறது, அவரே நம்முடைய சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஆகவே நாம் அதை நம்மை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய ஸ்தானத்தில் பொருத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய ஊழியத்திலே பொருத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய சேவையிலே பொருத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கேற்ற சேவையிலே, கிறிஸ்துவுக்கேற்ற ஊழியத்திலே நாம் பொருத்தப்பட வேண்டும். You should have your individual roles and responsibilities. உங்களுக்கான ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு ஊழியம், ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இந்த ஊழியத்திலே
உங்களுடைய ஜீவியத்திலே உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. விதமாக அந்தந்த அவைகள் தன் தன் தொழிலை சரியாய் செய்கிறதோ, ஆபீசர்ஸ் தன் தன் தொழிலை அது சரியாய் செய்கிறதோ, அவ்விதமாகவே ஏதாவது ஒரு அவயம் தன் தொழிலை சரியாக செய்யாமல் இயங்காமல் போய்விடும் என்றால் அது முழு சரீரத்திற்குமே தடை உண்டு பண்ணும். நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் நான் இருக்கேன், திடீர்னு என்னுடைய ஒரே ஒரு விரல் வேலை செய்யலாம், அந்த விரலை என்னால் மடக்க முடியல, நீட்ட முடியல, எதையாச்சும் பொருள் தூக்கும் போது அந்த அந்த என்னுடைய ஒரு சுண்டு விரல் கைகள் இருக்கிற அந்த சுண்டு விரல் அதை சப்போர்ட் பண்ணலாம். பிரதர் சிஸ்டர், நீங்க பாருங்க, ஒரு விரல் தானே வேலை செய்யலன்னு சொல்லி நான் இருக்க முடியாது. என்னுடைய முழு கவனத்தையும் அது ஈர்த்துவிடும். ஒரு ஒரு முழுமையான பாதிப்பை இந்த முழு சரீரத்துக்குமே அது கொண்டு வரும். அந்தபடியே பிரதர் சிஸ்டர், கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயங்களாக இருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே நம்முடைய தொழில் என்னவென்பதை, நம்முடைய கடமை என்னவென்பதை, நம்முடைய பொறுப்பு என்னவென்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே எந்த அவயத்தையும் நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது என்று பவுல் எழுதியிருக்கிறார். கண்ணானது செவியை வேண்டாம் என்று சொல்ல முடியாது, செவியானது கண்ணை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு அவயத்திற்கும் தனித்தன்மையுள்ள ஒரு தொழில் உண்டு. பெரியவான் சொல்றவரே, ஆகவே உலக தோட்டத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை முன்குறித்தாரோ அவ்வண்ணமாய் நீங்கள் சரியாக இருந்து உங்களுடைய கடமைகளை சரியாய் செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது இந்த சபையானது வெற்றிகரமாக அதை முன்னேறி செல்லும், தங்கு தடையின்றி முன்னேறி செல்லும். தேவன் மாறந்தவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஸ்தானத்தில் உணர்ந்து கொண்டாக வேண்டும். இந்த முழு அவயத்தையும் சரீரத்தின் அவயங்களையும் கட்டுப்படுத்தும்படிக்கு ஒரு தலை உண்டு. We have a leadership. நமக்கு ஒரு வழிநடத்தும் தன்மை, நம்முடைய வழிநடத்தும் தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை வழிநடத்தும் தன்மை நம்முடைய பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே சிஸ்டர், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான காரியம் என்னவோ அது நம்முடைய ஒட்டுமொத்த அவைகளையும் அது கட்டுப்படுத்தும் என்பதை மறந்து போக வேண்டாம். இப்பொழுது இந்த மகத்தான போராட்டத்திலே, இந்த போராட்ட நேரத்திலே ஜெயம் கொண்டதாக முன்னேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அவருடைய ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. நிச்சயமாகவே நம்முடைய சிந்தைக்கு ஒரு போராட்டம் உண்டு, நம்முடைய சிந்தையில ஒரு போராட்டம் உண்டு. யுத்தமானது முதலாவது பரலோகத்தில் துவங்கி லூசிபரும் மிகாவேலும் தேவதூதர்களும் அந்த யுத்தத்திலே போராடி அந்த பிசாசை அவர்கள் கீழே தள்ளினார்கள். பொழுது அந்த போராட்டமானது மனுஷரிடத்திலே, மனுஷனுடைய சிந்தையிலே அப்போராட்டமானது ஆரம்பித்திருக்கிறது. அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்தவளாக இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவளாக இருக்க வேண்டும். கவனிப்பீர்களா? நாம் நிமைத்த வேலையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் ஒரு வனபோஜனத்தில் இல்லை, நம்ம ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். We are in a battle. யுத்தத்தில் நாம் இருக்கிறோம். The greatest battle ever fought. இதுவரைக்கும் சண்டையிட்டவைகளிலே மிக பெரிதான ஒரு யுத்தத்திலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். யுத்த நேரத்தில் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். யுத்த களத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து கொள்ள வேண்டாம். The greatest battle ever fought. The church is going on right in it now. அந்த யுத்தத்திற்குள்ளாக சபையானது இருக்கிறது. The church is going in it right now. Right, sister? Yes, sir. Between life and death, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த யுத்தம். Between sickness and health, வியாதிக்கும் சுகத்திற்கும் நடுவில் இருக்கிறதான அந்த யுத்தத்திலே சபையானது இப்பொழுது இருக்கிறது. சபை ஜெயம் எடுக்கும் பொழுது அது சுகத்தை பெறுகிறது. சபை தோற்கும் பொழுது வியாதினால் பீடிக்கப்படுகிறது. வியாதிக்கும் சுகத்திற்கும் நடுவில் இருக்கிறதான யுத்தத்திலே சபை இருக்கிறது. ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு யுத்தத்தில் இருக்கிறது. என்னோட இருக்கிறீர்களா? Is that right? எந்த ஒரு யுத்தத்திலுமே பிரதர் சிஸ்டர்
அவர்கள் ஜெயம் பெறும் பொழுது ஒன்றை பெற்றுக்கொள்வார்கள். தோற்கும் பொழுது ஏதாவது ஒன்றை எழுந்து போக வேண்டும், இல்லாட்டி இன்னொன்று மற்றொன்றை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Is that right? ஆகவே நாம் எதற்கு இடையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையிலே சபை நின்று கொண்டிருக்கிறது, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. நீ யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய் உடைய சிந்தையில் இருக்கிறதான போராட்டத்திலே, வியாதிக்கும் சுகத்துக்கும் நடுவிலே, between faith and doubt, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இடையிலே நின்று கொண்டு சபையானது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. முடிவிலே விசுவாசத்தோடு நீ விசுவாசத்தை சுதந்திரிக்க போகிறாயா, இல்லாவிட்டால் அவிசுவாசத்தை சுதந்திரிக்க போகிறாயா? இதுதான் காரியம். இங்கே காரியத்தின் கடைத்தொகை இவைகளில் ஏதாவது ஒன்றை நீ பெறப் போகிறாய் இந்த யுத்தத்தின் முடிவிலே. இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று, அந்த ராஜாக்கள் பழைய நாட்களில் அவர்கள் போரிடும் பொழுது ஒன்று தன் தேசத்தை எழுந்து போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும், வெற்றி நாட்டை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். இது ரெண்டு தான் அவர்களது காரியம். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே இப்படியான ஒரு யுத்தத்துக்கு நடுவிலே, இப்படியான காரியங்களுக்கு நடுவிலான ஒரு யுத்தத்திலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். பிட்வீன் லிபர்ட்டி அண்ட் பாண்டேஜ், அடிமத்தனத்துக்கும் விடுதலைக்கும் நடுவில் இருக்கிறதான யுத்தத்திலே நீ நேற்றே யுத்தம் செய்யும் பொழுது, நீ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தோடு யுத்தம் செய்யும் பொழுது, ஆமென், நிச்சயமாகவே விடுதலை சுதந்திரித்துக் கொள்வார். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று அரைகுறை விசுவாசத்தோட, அரைக்குறை விதமாக ஜெப ஜீவியத்தோடு வேத வாசிப்போடு இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையின் பேரான முழு வெளிப்பாடுகளுக்கு இல்லாமல் அப்படியே நீ ஜீவிக்கும் பொழுது இன்னுமாக அந்த அடிமத்தனத்திற்குள்ளாக நீ சிக்குண்டு போக வழி உண்டு அங்கே. ஆகவே இவைகள் ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு இருக்கிற ஒரு மகத்தான யுத்தத்திலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போக வேண்டாம். கவனிக்கிறீர்களா? பிட்வீன் தி லிபர்ட்டி அண்ட் பாண்டேஜ், நீ விடுதலை அடைய போகிறாயா, அடிமத்தனத்திற்குள்ளாக போகிறாயா? நீ விசுவாசத்தை சுதந்திரிக்க போகிறாயா, அவிசுவாசத்தை சுதந்திரிக்க போகிறாயா? Brother sister, the battle is on. Shine your spears, soldiers. உடைய ஈட்டியை, உடைய ஆயுதத்தை கூரேற்றுங்கள். Polish up the armor. God is getting his soldiers ready. Amen. God anoints his soldiers. God anoints his army. தேவன் தன்னுடைய சேனையை அபிஷேகிக்கிறார், ஜெயம் கொள்ளும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக, வெற்றி கொள்ளும்படியாக. தேவன் தன்னுடைய வீரர்களை அபிஷேகிக்கிறார், ஜெயம் கொள்ளும்படியாக. ஆகவே நீ வெற்றி கொள்வதற்காக தேவன் அபிஷேகிக்கிற தன்னுடைய வீரர்கள் வெற்றி கொள்வதற்காக தேவன் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தினாலே அவர்களை உடுத்துவிக்கிறார். ஆகவே எப்பேற்பட்ட காரியம் அது! நிச்சயமாகவே கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் எபேசியர் 6:10 கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் எதில் பலப்பட வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதிலே எதில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். The whole armor of God. ஆயுத வர்க்கத்தை அல்ல, சர்வாயுத வர்க்கத்தை. The whole armor of God, not the armor of God, the whole. முழு சர்வாயுத வர்க்கத்தையும் முழு ஆயுதத்தையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு சிஸ்டர். நிச்சயமாகவே நம் ஆர்மியில் இருக்கும் பொழுது, ஒரு சேனையில் இருக்கும் பொழுது, யுத்தத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க முடியும்? அங்கே விளையாடுவதற்கான நேரம் அல்ல, பரபேசுவதற்கான நேரம் அல்ல. நிச்சயமாகவே நாம் அப்படியான ஒரு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்கிறதான கேடகம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிறதான பாதரட்சை. Is that right? அதுக்கப்புறம் தலைசீரா, ரட்சணியம் என்னும் தலைசீரா, ரட்சம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எப்படிப்பட்ட போராட்டம்! நீ பாருங்க, எப்படிப்பட்ட போராட்டம்! எந்தெந்த போராட்டத்துக்கெல்லாம் பாருங்க, இந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்து நீங்க எதோடு போராட முடியும், எதோடு போரிட முடியும் பாருங்க. நமக்கு எதோட போராட்டம் இருக்குது பாருங்க. ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல. Is that right? நீ ஒரு பெரிய ரவுடியா இருந்து போராட முடியாது சிஸ்டர். அது இல்ல கிறிஸ்தவ
நிச்சயம். அதே சமயத்தில் நீ அப்படியே அமைதியா இருக்க முடியாது. இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் புறாவை போல கவனற்றவர்களும் சர்வத்தை போல விடாமலோகமா இருங்கள் என்றார். Is that right? அதனால நம்முடைய பலம் எது, நம்முடைய பாதுகாப்பு எது, நம்ம எதை வைத்து போராட முடியும், எதை வைத்து தீமை எதிர்க்க முடியும், தீங்கு நாளில் நம்ம எதை வைத்து நிற்க வேண்டும் என்று நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த செய்திக்கு முன்பு வரைக்கும் நீ எதை வைத்து வேண்டுமானாலும் போராடுகின்ற சிஸ்டர், உடைய பாதுகாப்பிற்கு நீ எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் நம்பி இருந்திருக்க கூடும். ஆனால் உன்னுடைய பலன் எது, எதை வைத்து போராட வேண்டும் என்பதை நீ நிச்சயித்துக் கொண்டிருக்க வேண்டும். யாருடைய பாதுகாப்பு, எது தைரியத்தில் நீ நிலை நிற்கிற, எது உன்னை ஊக்குவிக்கிறது, எது உன்னை ஒந்தி தள்ளுகிறது, உன்னுடைய ஸ்டடியா இருக்கிறது. ஆசிரிப்பாராங்க ஒரு நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது தைரியமா இருக்கலாம் சிஸ்டர், ஆனா அது நிலை நிற்காது. இல்லாவிட்ட ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுவுமே நிலை நிற்காது பிரதர் சிஸ்டர். நீ நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். வானம் பூமியும் ஒழிந்து போகும், காண்பவைகள் அனித்தியம். நம் இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய ஜனங்கள். Really we are a supernatural people. இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தான். ஆகவே இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய ஆயுதமாகிய அவருடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிறைய பேர் நம்பி இருக்கிற சிஸ்டர், நான் எதுக்காக இதை நான் அடுத்து சொல்றேன், இங்க நிக்கிறேன்னா இது ஒரு காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நமக்கு இது சப்போர்ட்லாம் இருந்தால் இது செய்ய முடியும். இல்லை பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. நீங்க நிலை நிற்பதற்கான ஆதாரம் எது, எந்த ஸ்டாண்ட்ல யார், எந்த ஸ்டாண்டர்ட்ல நிலை நிற்கிறீங்க நல்லா கவனிங்க. போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை வச்சுட்டு சில விஷயத்துல தான் இந்த விஷயத்தை பண்றது தேவனுடைய வார்த்தை, மற்ற விஷயத்துல செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நினைச்சேன்னா இன்னும் நீ முழு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவில்லை. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், the rulers of darkness, அந்தகார லோகாதிபதிகள், அதிபதிகள். அது யாரா இருந்தாலும், இந்த காரியம் என்னவா இருந்தாலும் பிரதர் சிஸ்டர், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடைசி காலத்துல காலம் கடந்து போச்சு நினைக்காத. வேதாகமம் எப்போ எழுதப்பட்டது, இந்த காலத்துக்கு அது எஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்காத. அது மாம்ச சிந்தை. அது நல்ல கவனிங்க. தேவன் இந்த வேதாகமத்தின் ஆக்கியோ மனுஷன் அல்ல, அது தேவன். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் இந்த வார்த்தையை எழுதுவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்தார். எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்தபடினாலே அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆமென். இந்த காலத்துக்குள்ளாக நீ வருவதற்கு முன்பாகவே இந்த காலத்தை அவர் நன்றாய் அறிந்தவர். ஆமென். இனி வரப்போகும் காலத்தை நாம் நாளைக்கு நம்ம அதை பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த நாளைய தினத்தை குறித்து முழுமையாய் நன்றாய் அறிந்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆகவே அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த பிசாசு உண்டு என்பதை அவர் முன் அறிந்திருந்தபடினாலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் எச்சரித்தார். நீ புசியாதே, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆகவே தேவன் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருக்கு விரோதமான ஆலோசனை மேலே ஒன்றுமே இல்லை. அவன் உனக்கு தேவையான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ முழுமையை தெரிந்து கொள். இந்த காலத்தை அவன் நன்றாய் அறிந்தவனாய், இந்த காலத்தின் சூழ்நிலை அறிந்தவராய், இந்த காலத்தில் நடக்கவிருப்பவர்களை அவர் நன்றாய் அறிந்து தம்முடைய வார்த்தையை இங்கே வைத்தார். பவுல் தெல்ல தெளிவாக ஆவியில் நிறைந்து அவர் விதமாக எழுதினார், அவர் உபதேசித்தார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் வரும் பொழுது நீ இப்படியான உதவிகளை வைத்தெல்லாம் நீ ஜெயிக்க முடியாது. இந்த போராட்டங்களில்
அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு விசுவாசிகளாகிய நீங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். Is that right? Yes. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சிஸ்டர். இந்த துரைத்தனங்களோட, அதிகாரங்களோட, அதிபதிகளோட நிச்சயமாய் நமக்கு போராட்டம் உண்டு என்பதை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி, ஜெயம் பெறுவதற்கான ஒரே வழி, அவைகளை எதிர்ப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொண்டது. தேவனுடைய வார்த்தை மீது விசுவாசம் இல்லாதவங்க தான் மற்ற அநேக வழிகளை அவங்க எடுத்துப்பாங்க. நான் நிறைய பார்த்தேன் பிரதர் சிஸ்டர், நிறைய பார்த்தேன். அது சரியான வழி கிடையாது. மேபி இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு பாருங்க, இது முதலாக ஜீவியத்திலே நீ தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ அவருடைய சேனையிலே ஒரு வீரனாய் இருப்பாயானா தேவன் உன்னை உடுத்து வைக்கிறார். அவருடைய முழு சர்வாயுத வர்க்கத்தினால் சத்தியம் என்னும் கட்சியை நீ கட்ட வேண்டும். நீதி என்னும் மார்க்க அவசரத்தை பெற்றிருக்க வேண்டும். சமாதானத்தின் ஆயத்தத்துக்குரிய சுவிசேஷம் என்பதற்கான பாதரட்சை உனக்கு இருக்க வேண்டும். நீ அதை தொடுத்துக் கொண்டு ஆக வேண்டும். தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணை என்னும் தலை சீரா, அவைகளை நீ பெற்றிருக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய சேனையை உடுத்தி வைக்கிறார். ஆகவே நீ சாதாரண சபை உறுப்பினர் அல்ல. நினைக்கலாம், உலகம் நினைக்கலாம், ஒரு கிறிஸ்டியன்ஸ் தானே, ஆர்டினரி பிலீவர்ஸ் தானே, இவங்களால என்ன பண்ண முடியும்? இல்ல பிரதர் சிஸ்டர், நம் தேவனுடைய சேனையில தேவனுடைய வீரர்கள், அல்ல யுத்த வீரர்கள். அதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இப்படியான போராட்டங்கள் between right and wrong, between liberty and bondage, between faith and unbelief, between health and sickness, இவைகள் இரண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு போராட்டம் உண்டு. சரியானவைகளுக்கும் தவறானவைகளுக்கும் இடையில ஒரு போராட்டம். நிறைய பேருக்கு தெரியல பிரதர் சிஸ்டர், எது சரி எது தவறு, இது பேச இவங்க பேசுறது தவறா, அவன் பேசுறது தவறா. ஓ பிரதர், நிறைய குழப்பம். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பார்வையை இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்க. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜனங்களோட குழம்பிடுறாங்க சில சமயத்துல, இங்க நிக்கிறதா அங்க நிக்கிறதா, இதை கேட்கிறதா அதை கேட்கிறதா, இதை பண்றதா அதை பண்றதா. ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இயேசுவான சொன்ன, இந்த உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், இடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை என்றார். பவுலடியான் இப்படியா எழுதினார், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம், ஐக்கியம் ஏது? இது சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் உலக காரியத்துக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் அவங்களை விட்டு வெளியே பாருங்க, அப்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று பவுல் எழுதினார். முதல்ல நமக்கு ஒரு முற்றிலுமான வேறு பிரிப்பு தேவை. நீ வேறு பிரிந்து வந்தால் ஒழிய நிச்சயமாக இவர்களை நீ சுதந்திரிக்க முடியாது. தேவனால் உன்னை உடுத்துவிக்க முடியாது, நீ உடுத்துவிக்கப்பட மாட்டார். முதலாவது ஒரு முற்றிலுமான வேறு பிரிப்பு உனக்கு தேவை. நீ அதிலிருந்து வெளியே வர வேண்டும், உலக காரியத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் நம்முடைய ஸ்தானத்தில் பொருத்தப்பட வேண்டும். இந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஸ்தானத்தில் நாம் நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தானம் என்ன? எவ்வளவு நாளாய் சபையானது எப்பேற்பட்ட நிலையில் இருந்தது? இப்பொழுது சபையானது ஜெயம் கொள்ள வேண்டிய நேரம். That's the way they overcome their doubts and fears. தேவனானவர் பிசாசை துரத்துவதற்கு எந்த வழியை
வழியை உபயோகித்தாரோ அதே வழியை நீங்கள் உபயோகியுங்கள். கல்வாரில் அவர் எந்த வழியை உபயோகித்தாரோ அதே வழியை உபயோகிக்கும்படிக்கு தன்னுடைய வீரர்களை அவர் பயிற்றுவித்து அதை உபயோகிக்கும்படிக்கு தன்னுடைய வீரர்களை அவர் அழைக்கிறார். தேவன் உபயோகித்த வழி என்ன? பிசாசை அவர் உதைத்து தள்ளினார், பிசாசை அவர் துரத்தினார். Is that right? 2000 வருடங்களிலே நடக்காத காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது வியாதிஸ்தம் மீது கைகளை வைத்து பிசாசை துரத்தினார், வியாதியை துரத்தினார். அந்த சேம் டெக்னிக்கை நம்மளுடைய ஜீவிதத்தில் கடைபிடிக்க வேண்டும். பிசாசு என்னுடைய சிந்தைக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று துரத்துங்கள். தேவன் உபயோகித்த அதே டெக்னிக்கை நீங்கள் உபயோகிங்கள் பிரதர் சிஸ்டர். ஆகவே அந்த பரலோகத்திலே அந்த சந்தேகிப்பவன், அந்த அவிசுவாசி, அந்த பொறாமை கொள்பவன் அவன் எழுப்பிடும் பொழுது தேவன் செய்து அவன் உதயத்து கீழே தள்ளினான். அதே நீங்கள் செய்யுங்கள். That's the way they overcome their doubts and fears. பயம், அவிசுவாசம், அதை உதைத்து தள்ளுங்கள். அதே வழியை உபயோகிங்கள். தேவனுடைய ஜனம் அதை உபயோகித்து அதை மேற்கொள்கிறது. When one rises, they chop him down. இந்த பயம் எழும்பும் பொழுது, அவிசுவாசம் எழும்பும் பொழுது, தவறானவைகள் எழும்பும் பொழுது, சிந்தைக்கு முன்பாக தவறானவைகள் வரும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் துண்டு துண்டாக்குகிறார்கள். அதை எதை வைத்து? தேவனுடைய வார்த்தையை வைத்து. Is that right? நாம் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆமென். Move out of the way. சபை இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறது. Is that right? சபையை தேவன் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவிசுவாசத்தை குறித்து நீ திகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பும் பொழுது நீ திகைத்து என்ன பண்ண வேண்டும் என்று நீ திகைத்து கலை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவர்கள் துரத்துவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டார்கள். வெளியே போ பிசாசு. Move out of the way. வழியை விட்டு நீ விலகிப்போ. Oh my, that's it. அவ்வளவுதான் காரியம். God cast them out like he did in the heaven. Our great chief captain showed us how it was done. நம்முடைய மகத்தான கேப்டன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது எப்படி செய்யப்பட்டது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Is that right? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்று, நம்ம அவருடைய ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். பிரதர் சிஸ்டர், our great chief captain showed us how it was done. எப்படி செய்து முடிக்கப்பட்டது, பிசாசு எப்படி மேற்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து காண்பித்தார். அவர் எதையும் செய்யாம நீ இப்படி செய்யணும் உங்களுக்கு மட்டும் அவர் சொல்லல. என்னோட இருக்கிறீர்களா? நடந்த ஒரு சம்பவத்தை போல. ஆக்சுவலா ஜெஃபர்சன்வில்ல ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தீயணைப்பு துறை. திடீர்னு ஜெஃபர்சன்வில்ல ஏதோ ஒரு பெரிய பில்டிங்ல, ஒரு முக்கியமான பில்டிங்ல தீ பிடிச்சிச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. உடனே ஃபோன் பண்ணி ஜெஃபர்சன்வில்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி ரெஸ்கியூ டீம் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ரெஸ்கியூ டீம் வந்தது, எல்லாம் வந்து நின்று அப்படியே பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, இது எப்படி அணைக்கிறது யோசித்தாங்க, என்ன பண்றது இதை. சரி ஓகே, என்ன பண்ணாங்க, சின்ன ஹோஸ் எடுத்து போட்டு அப்படியே என்ன பண்ணது தெரியாது, வீரர்கள் முடிச்சு நிற்கிறாங்க, என்ன பண்ணது தெரியும். உடனே அந்த கேப்டன் பார்த்தாரு, வீரர்கள் வேற முடிக்கிறாங்க, ஃபயர் வேற எரியுது, பொது ஜனம் வந்து ரொம்ப இதுவாக எல்லாம் பதட்டமா இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிறீங்க, போடுங்கப்பா ஹோஸை போடுங்கப்பா. போட்டாங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி வந்து இங்கே எரியுது, இங்கே கொஞ்சம் அணை, இங்கே கொஞ்சம் அணை, இப்படியே சொல்லுங்கிறாரு, நீங்க கொஞ்சம் அணை, இங்கே கொஞ்சம் அணை, இதை பண்ணு அதை பண்ணு. அவர் என்ன சொல்ற, வீரர்கள் அப்படி அப்படியே போய் தண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபயர் நெருப்பு அணைச்சப்பாடு இல்லை, இன்னும் கொழுந்துட்டி எரிச்சுன்னு நெருப்பு. They called, நீங்க நல்லா கவனிங்க, the untrained man, பயிற்றுவிக்கப்படாத ஆட்கள். உடனே ஜனங்க பார்த்தாங்க ஃபயர் அணையிற மாதிரி இல்லை. உடனே லூயிவில் கால் பண்ணாங்க. லூயிவில் கால் பண்ணி அங்க இருக்கிற ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஜெஃபர்சன்வில்ல இருந்து வந்த ரெஸ்கியூ டீம் வந்தாங்க, அவங்களால இந்த நெருப்பு அணைக்க முடியல, பயமா எரியுது, எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிடும் போல இருக்கு, நீங்க வாங்க. உடனே லூயிவில் இருந்து வந்தாங்க அந்த ரெஸ்கியூ டீம். அந்த மாத்திரத்தில் நடந்து வந்தாங்க. அந்த அந்த பெரிய ஃபயர் என்ஜின் அந்த சைரன் ஒளியை எழுப்பிட்டு அப்படியே வந்து நின்னது. நின்ற மாத்திரத்துல, ஸ்டாண்டு போட்ட மாத்திரத்துல அந்த கேப்டன் வந்தார், பாய்ஸ் கம் அவுட், வெளியே வாங்க, பையன்களை வெளியே வாங்க. உடனே கடகடன் வந்து நின்னாங்க, அவங்க பொசிஷன்ல நின்னாங்க. உடனே லிஃப்ட் அப் தி லேடர் அப்படின்னாரு. உடனே ஏணியை தூக்குனாங்க. அது ஏணி மேலே ஏறினே இருக்கும் போதே கடகடகடன்னு இந்த கேப்டன் மேலே ஏறினார். பசங்க இல்ல, கேப்டன் கவனிக்கிறீங்களா? கடகடகடன் மேலே ஏறினாரு. ஏறி போயிட்டே இருக்குது.
ஏறி போயிட்டு இன்னும் அந்த ஜன்னலை போய் முட்டை கூட இல்லை, உடனே பின்னாடி மாட்டி வச்சிருந்த அந்த கோடாலி எடுத்து அப்படி சுற்றி ஒரு அடி அடிச்சார். அடிச்ச மாத்திரத்துல போய் அந்த கோடாலி ஜன்னல பட்டு ஜன்னல் கண்ணாடி துண்டு துண்டா ஒழிஞ்சு போச்சு. போயிட்டு அந்த கரெக்டா போயிட்டு அந்த அந்த லேடர் அந்த ஜன்னல் மேல லேண்ட் ஆச்சு. அந்த ஜன்னல் மேல ஒரு காலை வச்சுன்னு அந்த லேடர்ல ஏணியில ஒரு காலை வச்சுன்னு அவர் சொன்னார், கம் ஆன் பாய்ஸ். எது என்னோட இருக்குது சொன்ன மாத்திரத்தை கடகடந்த பசங்க மேல ஏறி ஓச போட்டு கடகடன்னு எல்லா ஃபயரையும் அணைச்சி பெரிய சேதம் வராம அவன் பாதுகாத்துட்டாங்க. நல்லா சொல்ல கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? கொஞ்ச நிமிஷத்துல அந்த டீ முற்றிலுமா இணைந்து போனது. கேப்டன், நமக்கு ஒரு கேப்டன் தேவை. இஸ் தட் ரைட்? நினைக்கிறத சிஸ்டர், நம்மளே எல்லாத்தையும் படையில நினைக்கிறேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வழிநடத்த ஒரு கேப்டன் தேவை. அந்த பாய்ஸை வழிநடத்த ஒரு கேப்டன் இருந்தாரு. எப்படிப்பட்ட கேப்டன்? வெல் ட்ரெயின்டு கேப்டன். எல்லாவற்றையும் எல்லா நுணுக்கங்களையும் நன்றாக அறிந்த ஒரு கேப்டன். சொன்னார், come on boys, he led the way, he showed us how it's done. நம்முடைய மகத்தான கேப்டன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, he showed us how it's done. எப்படி மேலே ஏற வேண்டும், எப்படி பிசாசை ஜெயிக்க வேண்டும், எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படியா ஜீவிக்க வேண்டும். ஓ பிரதர் சிஸ்டர், அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். They had a captain there that he knew what he was doing. உண்மையாகவே அந்த கேப்டன் தான் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்திருந்தார். அந்த லூயிவில் அந்த கேப்டன், இஸ் தட் ரைட்? எல்லாவற்றையும் நன்றாய் இருந்திருந்தார். அந்த எப்படி சூழ்நிலை சமாளிக்க வேண்டும். ஓ பிரதர் சிஸ்டர், அதே விதமாக நமக்கு ஒரு கேப்டன் உண்டு பிரதர் சிஸ்டர். Hallelujah. Brother, talk about all your theology you want, your man-made denomination, your organization, play with it. The theology வைத்துக் கொண்டு இல்லாவிட்டால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்கள், இல்லாவிட்டால் நம்முடைய சுய நீதி, ஓ இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் இப்படி நடத்தக்கூடாதுப்பா, இதெல்லாம் நம்முடைய திருமண காரியங்கள் எவ்வளவு குழப்பம், நம்முடைய விசுவாச ஜீவிதத்தில் எவ்வளவு குழப்பம், நம்முடைய அனுதின ஜீவிதத்தில் எவ்வளவு ப்ராப்ளம். அவனை விளையாடி கொண்டிருக்கூடாது சிஸ்டர். தியாலஜி வைத்துக் கொண்டு இதை வச்சு இப்படி பண்ணலாமா, இதை வச்சு இப்படி பண்ணலாமா, நிறைய காரியங்களை வைத்துக் கொண்டு குழம்பி தவித்துக் கொண்டிருக்கிற ஜீவியத்திலே. But I got a chief captain that told me how to do it. ஒரு chief captain எனக்கு உண்டு. இந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று எனக்கு முன்னமே அதை செய்து காண்பித்த ஒரு chief captain எனக்கு உண்டு. அவர் என்ன சொன்னாரோ நம்ம அதை செய்ய வேண்டும் சிஸ்டர். ஆகவே நல்லா கவனிப்பீர்களா? நல்லா கவனிங்க. தீ சொல்லும் பொழுது the brains of the army lays in its captain. The brains of the army. அந்த சேனையில் இருக்கிற அந்த சேனை ஒரு முழு சேனை, ஒரு சேனை சொல்லும் பொழுது 500 பேர் 600 பேர் 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க. அந்த சேனை முழுவதும் அந்த சேனையுடைய மூளை, the brains of the army lays in its captain. அந்த கேப்டனுடைய சிந்தை என்னவோ அதுதான் அந்த ஆர்மியுடைய சிந்தை. அந்த கேப்டனுடைய குறிக்கோள் என்னவோ அதுதான் அந்த ஆர்மியுடைய குறிக்கோள். அந்த கேப்டனுடைய பிளான் என்னவோ அதுதான் ஆர்மியுடைய பிளான். Is that right? Sister, we have to realize our position. நாம் நம்முடைய ஸ்தானத்தை அறிந்திருக்க வேண்டும். The whole army's brain lays in its captain. ஆகவே நமக்கு ஒரு மகத்தான கேப்டன் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய சீஃப் கேப்டன். ஓ பிரதர் சிஸ்டர், நமக்கு ஒரு ஜெனரல் உண்டு. Hallelujah. We got a 5-star general, spelled Jesus, placing 5 stars on us, saying he's never lost a battle. Get the devils out of the way. He's the great chief captain. மகத்தான chief captain கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 5 ஸ்டார்களை பெற்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 எழுத்துக்களை கொண்ட 5 நட்சத்திரம், ஒரு எப்படி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு ஜெனரலை போல 5 எழுத்துக்கள் JESUS, ஜீசஸ் என்கிறதான அந்த எழுத்துக்களை கொண்டு நம்முடைய மகத்தான தளபதி, நம்முடைய கேப்டன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிளேசிங் a 5 stars FAITH faith என்கிறதான அந்த 5 நட்சத்திரங்கள் மீது அவர் பொறிக்கிறார். 5 நட்சத்திரங்களை கொண்ட வீரர்கள், 5 நட்சத்திரத்தை கொண்ட அந்த அந்தஸ்தை கொண்ட அந்த ராணுவ தளபதி, the chief captain உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Is that right? இயற்கைக்கு மேம்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
இப்பொழுது அந்த சேனையின் முழு கட்டுப்பாடு அந்த கேப்டனுடைய கருத்தில் இருக்கிறது. கமான் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணது தெரியும், பசங்க மோஷன் என்னவா இருக்கும், தட் ரைட், அப்படி ஒன்றும் அப்படியான ஒரு சேனையை அவரை கொண்டு இருக்க முடியாது இல்லையா? எப்படிப்பட்ட சேனையை அவரை கொண்டவர இருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரிகளை என்னை விசுவாசிக்கிறவன் நம்முடைய ஸ்தானத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரதர்சித்தார். ஆகவே அந்த மகத்தான தளபதி மகத்தான யுத்தத்திலே இந்த யுத்தத்தை எப்படியாய் ஜெயிக்க வேண்டும் என்று நமக்கு முன்கூட்டியே நம்மை பயிற்றுவித்த ஒரு மகத்தான தளபதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் முன் சொன்னார். I got a chief captain that told me how to do it. இந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு முன்கூட்டியே என்னை பயிற்றுவித்து எனக்கு சொன்ன செய்தி காண்பித்த ஒரு மகத்தான கேப்டன் எனக்கு உண்டு. If they lay hands on the sick, they shall recover. It's written. வியாதி வரும்போது தேவனே நமக்கு முன்கூட்டியே சொன்னார், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அது மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அதை முன்கூட்டியே அவர் சொன்னார். That's the captain's order. என்னை அனுப்பினவரை என் வசனங்களை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கவனிக்கிறீர்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே that's the captain's order. It's written. எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவன் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். பிசாசை எதிர்த்தார் வார்த்தையை கொண்டு. மனுஷன் அபத்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று சொல்லி இது எழுதியிருக்கிறது சொல்லி பிசாசை அவர் ஜெயித்தார். நித்திய ஜீவன் உண்டு. இட்ஸ் ரிட்டன். எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தாவீதை போல எல்லாரும் எதையோ நம்பிக்கொண்டிருந்தாங்க. கோலியத்தை அவர்களால் மேற்கொள்ளவே முடியல. கோலியத்தை ஜெயிக்க முடியல. அங்க ஒரு சின்ன தாவீது சிஸ்டர், தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை பெற்ற தாவீது கோலியத் ஈட்டிகளையும் கேடகத்தையும் தன்னுடைய போர் கவசங்களையும் அவன் நம்பிக்கொண்டு அவன் வந்தான். அவன் தாவீது அப்படி கிடையாது. Here's the way it's done. Trust in the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின் பேரான விசுவாசத்தோட தாவீது நின்று கோலியத்தை மேற்கொண்டான். வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய முழு செவ்வாய்ந்த வருடம், வார்த்தையின் மேல் விசுவாசம், அதில் நீங்கள் கவனம் செலுத்தப்படுது சிஸ்டர். சகலத்தையும் செய்து முடித்தவராக நிற்கும் திராணிகள் ஆகும்படிக்கு கோலியத்தை எப்படி செய்து இந்த நவீன காலத்தில் கோலியத்தை எப்படி தாவீதுகளை சந்திக்கிறான் பாருங்க சிஸ்டர். அதான் கவனிங்க. Satan's army brings diseases and God's army is commissioned to cast them out. பிசாசுடைய சேனை வியாதியை கொண்டு வரும், ஆனால் தேவனுடைய சேனை வியாதியை விலக்கும்படிக்கு கட்டளை பெற்றிருக்கிறது. வியாதியை துரத்தும்படிக்கு கட்டளை பெற்றிருக்கிறது. அதுதான் தேவனுடைய வழி, அதுதான் தேவனுடைய மெத்தட் சிஸ்டர். அது மாத்திரமல்ல, கோலியத் வந்தா எப்படி வந்தா பாருங்க. விசுவாசிகள் என்ன கவனிங்க சிஸ்டர். You are fortified with the gospel, with the word of truth around your loin. நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த கோட்டைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். You are fortified with God's word. சத்தியம் என்கிறதான உண்மையிலே நீங்கள் உண்மை என்கிற அந்த கோட்டைக்குள்ளாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சிஸ்டர். ஆகவே இந்த கோலியாத் அவன் வரும் பொழுது அதாவது சொன்னான், தேவனுடைய ஈட்டியோடு வந்திருக்கிறேன், உடைய தலை சிறவுடைய போர்க்கவசங்களை நம்பி நீ வந்திருக்கிற. நானோ கவனிக்கிறீர்களா? தாவீது தன் ஸ்தானத்தை உணர்ந்து கொண்டானா? நானோ நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால உன்னை எதிர்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னான். ஆக நல்லா கவனிக்கிறது சிஸ்டர். இந்த கடைசி காலத்தில் இந்த யுத்தத்திலே இந்த பிசாசானவன் உன்னை சந்திக்கும்படிக்கு தன்னிடத்தில் அவன் எதையாவது எடுத்துக்கொண்டு வரலாம். உன்னை சந்திக்கும்படிக்கு you meet me in the name of science. விஞ்ஞானத்தின் பேரிலே
விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு பிசாசுனை சந்திக்கும்படிக்கு வரக்கூடும். இஸ் தட் ரைட்? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு இந்த விஞ்ஞான உலகத்திலே அநேக எக்யூப்மெண்ட்ஸ், அநேக ஹை சொபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பிசாசுனை சந்திக்கும்படிக்கு வரலாம். இந்த கடைசி காலத்தில் கோலியாத் தாவீதாவை அவன் சந்திக்கும்படிக்கு வரலாம். Brother sister, you meet me in the name of science, you meet me in the name of culture. கலாச்சாரம் என்கிறதான பெரியிலே பிசாசுனை சந்திக்கும்படி வரலாம். கவனிக்கிறீர்களா? கலாச்சாரம் என்ன? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். கலாச்சாரம் in the name of culture. நல்லா கவனிங்க brother sister. You meet me in the name of an organization, you meet me in the name of this, that and the other. எதை வேணாலும் எடுத்துக்கொண்டு பிசாசுனை சந்திக்கும்படிக்கு வரலாம். உன்னோட போரிடுவதற்காக பிசாசு ஏதாவது எடுத்துட்டு வரலாம் brother sister. பிசாசு எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டிருக்கலாம். கோலியத் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டு இருக்கலாம். தன்னுடைய ஸ்தாபனத்தை, தன்னுடைய திருத்துவ உபதேசத்தை, தன்னால் எழுதப்பட்ட கோட்பாடுகளை brother sister எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டு இருக்கலாம். கோலியாத், நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? நீ என்ன செய்யும்படிக்கு இருக்கிறாய்? தாவீது கேட்டான், தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று. உண்மையாக இந்த கடைசி காலத்தில் தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். தாவீதை போல நிச்சயமாகவே நமக்கு அப்படியான தாவீதுகள் தேவை. நமக்கு சின்னவனா பெரியவனா அந்த காரியங்கள் கிடையாதுங்க. நமக்கு தேவை தாவீது. ஆகவே திருச்சி ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள போனார். ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்குள்ள போகும்பொழுது அங்க மேல எழுதி வச்சிருந்தாங்க, நாய் எவ்வளவு பெருசா இருக்கிறது காரியம் கிடையாது, நாயுடைய சண்டை எவ்வளவு பெருசா இருக்கிறது காரியம். இஸ் தட் ரைட்? அந்த தாவீதுடைய சகோதரர்கள், அவங்க சிறு வயது முதலே யுத்த வீரர்கள், எல்லாமே புஜபல பராக்கிரமசாலிகள், எல்லாருமே கோலியத்தை பார்த்து பயந்து நின்றுந்தாங்க. ஆனால் அந்த தாவீதோ சிறு பையன். அவர் அதனால காரியம் அது சின்னவனா பெரியவனா அதெல்லாம் காரியம் கிடையாது சிஸ்டர். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? வார்த்தை மேல் நீ கொண்டிருக்கிற நிலைப்பாடு எப்படிப்பட்டது? யார் என்ன பேசப்படுது சிஸ்டர்? வார்த்தையோடு நீ வார்த்தை மேல் வைத்திருக்கிற நிலைப்பாடு எப்படிப்பட்டது? அதுதான் நீ கவனிக்கணும். அதுதான் காரியம். சின்னதா பெருசா கோலியத் எப்படி சிஸ்டர், அவன் எதை எடுத்துக்கொண்டு வேணாலும் உன்னை சந்திக்கும்படி நாம் வரலாம். நீ யார்? தேவனுடைய இந்த பூமிக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதனால இயேசுவை போல அவருடைய வார்த்தைப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் அவருடைய எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக தேவன் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. You meet me in the name of this, that, other, but I meet you in the name of the Lord God of Israel. I coming after you, give away, even death itself can't stand there. நானும் நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு வருகிறேன். சிஸ்டர், மரணமும் கூட அங்கே நிற்க முடியாது. உனக்கு எதிர்த்து மரணமும் கூட நிற்க முடியாது. துரைத்தனங்கள் கூட உனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரம் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நீ எதை வைத்து போராட போடுகிறார்? எதை வைத்து போராட போகிறாய் சிஸ்டர்? எதை வைத்து நீ அவர்கள் எதிர்க்க போகிறார்? உடைய சுயநீதி நிற்காது. என்னை ஒழுக்கமா வளர்த்தாங்க, நான் ஒரு ஒழுக்கமானவன், ஒன்று சுயநீதி நிற்காதாங்க, செல்லுபடியாக பிசாசு அதெல்லாம் முழுங்கிடுவான். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Put on the whole armor of God. அது தரித்து கொள்ளும் பொழுது எந்த பிசாசுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அது துண்டாக்கிட முடியும். வெளியே போ. Get out of the way. வழி விட்டு நீ வெளியே போ. நான் முன்னேறி செல்ல வேண்டும். Is that right? கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் பிரதர். அப்படியே ஒரு ஜீவன் நமக்கு தேவை. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் நிந்திக்கிற ஜீவனுடைய தேவன் எங்க வார்த்தையை பயன்படுத்துறது நம்ம பயப்படுறோம். நிறைய பேர் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா அதெல்லாம் கேட்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது தாவீதுக்கு இங்க கிடையாது. அப்படியே நம்முடைய ஜனங்க சில பேர்த்த பார்க்கும் பொழுது உண்மையில அது மனசு வேதனை தான். எனக்கு
மற்றவங்க எப்படி இருந்தா நமக்கு நீ யார்? நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்மளால நிலைநிற்க முடியாத பட்சத்திலே அது மற்ற வீரர்களுக்கு ஒரு பெரிய தடங்களாக தான் இருக்காது. நீங்க பாருங்க, இந்த வனாந்த பிரயாணத்திலே அந்த முழு சேனையும் அவன் பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கும் எல்லாத்தையும் வெற்றியோடு யோசுவா எல்லாரும் நடத்தி கொண்டிருந்தார். ஆனா சபை இடத்தில் தோற்று போனது. இஸ்ரவேல் ஒரு இடத்துல தோற்று போனாங்க. காரணம் என்னன்னு ஆராய்ந்தா, காரணம் ஒரு மனுஷனுடைய மீறுதல் நிமித்தம் ஒட்டுமொத்த சேனை அங்கே நின்று போனது, முன்னேற முடியாம. ஆகவே நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னா, நம்முடைய சிறு காரியத்தின் மூலமாக அது சபைக்கு ஒரு இடர்லையோ, அது ஊழியத்துக்கு ஒரு இடர்லையோ, தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு இடர்லையோ அது உண்டு பண்ணாதபடிக்கு நம்ம இன்னும் ஜாக்கிரதை ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாகரத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தாழ்மை உள்ளவர்களாக படிங்க. தேவனுடைய வார்த்தையை கையில் எடுங்கள். தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். முன்மாதிரி கிடையாது. இப்போ முன்மாதிரியாக நம்ம இப்பொழுது ஜீவிக்க முடியாது. நமக்கு ஒரு மகத்தான கேப்டன் உண்டு, நம்மை நடத்தக்கூடிய ஒரு கேப்டன் உண்டு. காரியங்களை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்தக்கூடிய கேப்டன் ஒருவர் உண்டு. நீங்க போயிட்டு அந்த அப்படியான ஒரு சூழ்நிலையை போய் நிற்கும் பொழுது கூட நீங்கள் என்ன பேச வேண்டும் கூட கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நிமிஷத்துல என்ன பேச வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுவார், உங்களுக்கு அதை கற்றுத்தர, உங்களுக்கு அதை போதிப்பார். மூலமாக அவர் பேசுவார். ஜீவிப்பது நீங்கள் அல்ல, தேவனே உங்களுக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சிஸ்டர். அதனால தாவீது நின்றான், ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல தான் நின்றான். அவனுக்கு நின்ற நிலைப்பாடு ட்ரஸ்ட் இன் தி வேர்ட் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தில் தாவீது உறுதியாக நின்றான். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் கோலியாத்தை அவன் எதிர்த்தான். அந்த விசுவாசம் தான் கோலியாத்தை விழச் செய்தது. இன்னைக்கு உனக்கு முன்னாடி விஞ்ஞானமா, உனக்கு முன்னாடி கொள்கையா, கோட்பாடு, உனக்கு முன்னாடி ப்ராப்ளமா, உனக்கு முன்னாடி வியாதியா, ஈவன் டெத், மரணமும் கூட உனக்கு முன்பாக நிற்க முடியாது. வார்த்தை மேல் உள்ள விசுவாசம் என்ற நிலைப்பாடில் நிற்கும் பொழுது, எப்படி முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த இவ்வளவு நாளாக சபையானது பாருங்க, the ignorance, superstition, doubt, frustration and fears had God's people backed into the corner. மூட நம்பிக்கை, அவிசுவாசம், பயம், பதட்டம், இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களை ஒரு மூலையில உட்கார்ந்து செய்தது. எல்லாம் மூலையில உட்கார்ந்து எதையுமே செய்ய முடியாம, எதையுமே பேச முடியாம, தேவனுடைய வார்த்தையுடைய ஜீவிக்க முடியாம மூலையில உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. முத்திரை படிக்காத, படிச்சா என்ன ஆகும்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு காலத்துல அப்படிதான், சீரியஸ் படிக்காத, சீரியஸா படிக்கிற உனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை. சபைக்கு வர்றது என்னது? சபைக்கு வருதுன்னா, சபைக்கு வருவது நோக்கம் என்ன? ஏன் சபைக்கு போறோம்? அதே ஆளுங்க வரவே மாட்டாங்க, விசுவாசிகள் வர மாட்டாங்க. இந்த விக்கிரக அந்த போகும்போது நிறைய பாட்டு வராது. இந்த அவங்க மூல லட்சம் போகும்போது, அவங்க பக்தியா அவங்க போகும்போது கூட போறது யாரு? சாயங்கால சர்ச்சை போய்விட்டா கிறிஸ்டியன். என்னப்பா இது? எதுக்கு சபைக்கு வருதுன்னு தெரியல. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி வரும். ஸ்பெஷாலிட்டி வைக்கும்போது யாரெல்லாம் அவங்க உட்காந்துருப்பா, அப்பதான் போவாங்க. அந்த சர்ச்சுக்கு இருக்கிறதானே, அந்த சபையில் இருக்கிறதானே முக்கியஸ்தர்கள்லாம் போயிட்டு எல்லாரையும், எப்பா நாளைக்கு என்னது ஸ்பெஷல் மீட்டிங்கு, என்ன பண்ணின எல்லாம் என்ன பண்ணின எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு
நல்லா சட்டை அயன் பண்ணி நீட்டாக என்ன பண்ணிடணும், பேண்ட் போட்டுனேன் வந்து உட்காந்துடும். எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. பிரசவம் அடாப்ஷன், புத்திரிச்சு விகாரம், மறுரூபமாகுது, டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படியே உட்காந்துருவாங்க. இது என்ன நடக்குது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அமைதியாக உட்காந்து திரும்பி வெளியே போயிட்டு திருப்பியும் பழப்படி அப்படியே அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போயிட்டு எல்லாருக்கூடையும் பேசிட்டு கண்டபடியாக ஜீவிச்சுட்டு திருப்பியும் முடிச்சுட்டு திருப்பியும் புகைப்பிடிச்சிட்டு திருப்பி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வரும். திருப்பி அந்த முக்கியஸ்தர் போவாங்க. போயிட்டு எல்லாரையும் இந்த நாளைக்கு என்னது நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங். எப்படிப்பா என்ன நடக்குது? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் கமிங் சர்ச்? சபைக்கு வருவதின் நோக்கம் என்ன? எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம்? தேவனுடைய வீடு திருத்தப்படுவதின் ஸ்தலம். ஒரு மனுஷன் சொன்னார், அந்த உண்மையை நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் சொல்லும் பொழுது அவங்கிட்ட சொன்னார், ரொம்ப பெருமை சொன்னார், நம்ம சபையில் வேற ஒரு சபை ரொம்ப அருமையான மனுஷன், நல்ல விசுவாசமான மனுஷன். அப்போ சொன்னார், பிரதர் எல்லாம் நான் பசங்க, நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆச்சரியப்பட்டேன். கேட்டு நான் அமைதியாக அவர் சொன்ன நம்பிக்கை கேட்டு நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் அவர் என்ன சொன்னாலும் பசங்க இந்த பசங்க செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க கேட்குறீங்களா? அவர் என்ன சொன்னாலும் அந்த பசங்க ஒரு 5-6 பசங்க காமிச்சாங்க. பிரதர் உண்மையில அருமையான ஒரு சகோதரர். அவர் என்ன சொன்னாலும் அந்த பசங்க செய்யறவங்களா இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என்னங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளா. ரொம்ப அருமையான தேவன் அல்ல. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல வரல. நமக்கு போதுமான விசுவாசம் அங்கே இல்லை. நான் பாருங்க, ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பவர் நமக்கு இருக்குது. அவங்கள தேவனை வலியுறுத்தக்கூடியதான அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வல்லமை நமக்கு இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், எப்படிப்பட்ட பாதிப்பை அவங்க மேலே உண்டு பண்ணுறாங்க கவனிக்கிறீர்களா? Is that right? Yes. தேவனுடைய நீதிக்கு எந்த ஒரு நல்ல சீஷனுமே தன்னுடைய ஜனங்களை அவன் யாருடைய வழிநடத்துவான்? குருவண்டைக்கு, கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்துவான். Is that right? வினோத சீஷர்களாக நீங்கள் இருக்காதீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்சிங் பார் இருக்குது. ஆனால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம். முதல்ல நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். நீ பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவினால நீ பாதிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவினால கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுல், கிறிஸ்துவ நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிற பவுல். ஆகவே முன்னொரு காலத்திலே சபையானது எல்லாரும் மூளையில் உட்கார்ந்த ignorance, அறியாமை, வெளிப்பாடு கிடையாது, செய்தி கிடையாது, வார்த்தை கிடையாது. ignorance, the superstition, மூட நம்பிக்கை, doubt, frustration, fears had God's people back into the corner. மூளையில் உட்கார்ந்து எல்லாரும் வந்தா போதும். மீட்டிங் நடத்தணும். இன்னத்துக்கு மீட்டிங், இன்னத்துக்கு ஸ்பெஷல் மீட்டிங், எதுக்கு சண்டே சர்வீஸ், எதுக்கு 7 மணிக்கு, எதுக்கு 10 மணிக்கு, எதுக்கு 11 மணிக்கு, எதுக்கு 3 சர்வீஸ், எதுக்கு 4 சர்வீஸ், எதுக்கு கம்யூனியன் சர்வீஸ், எதுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பிரதர் சிஸ்டர். ஏன்னா நமக்கு ஒரு சீஃப் கேப்டன் உண்டு. ஆல்ரெடி நான் சபையில் சொல்லியிருக்கிறேன். அந்த சுவிட்சர்லாந்து ஒரு சின்ன யுத்தம் அது. சுவிஸ் ஒரு சின்ன நாடு, சுவிட்சர்லாந்து ஒரு சின்ன நாடு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், உண்மையான விஷயம், தீர்ச்சி சொல்லாது. நல்லா கவனிங்க. அந்த சுவிஸ்ல ஒரு மனுஷன் இருந்தார், ஒரு பேர் அர்னால்டு. எப்படியா இந்த இஸ்ரேலர் எல்லாரும் நியாயாதிபதி நாட்களிலே இவங்க தானியத்தை விளை வச்சு அதை போயிடுச்சு மூட்டை கட்டும் பொழுது வெளிசுவரத்தை எல்லாத்தையும் தூக்கி போயிடுவாங்க. வெளிசுவர் இஸ்ரவேலை போல இந்த சுவிஸ்
சுவிட்சர்லாந்துக்கு எப்பொழுதும் ஒரு எதிர் நாடு இருந்தது, பக்கத்து நாடு. எப்போதும் உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துனே இருந்தாங்க. இவங்களால எதுவுமே சுதந்திரமா பண்ண முடியல, எதுவுமே இயல்பா பண்ண முடியல. நல்லா கவனிக்கிறீங்களா? எதையுமே இயல்பா பண்ண முடியல. எது பண்ணாலும் எந்த முடிவெடுத்தாலும் சரி அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த எதிரி நாடு இந்த சுவிட்சர்லாண்டை, அந்த சின்ன நாட்டை முற்றுகை போட்டாங்க, சுத்து போட்டாங்க. ஃபுல்லா யாரும் வெளியே போக முடியாது. ஃபுல்லா ஆர்மி நிக்கிறாங்க, முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட நல்ல ஈட்டி, கேடகம், போருக்குரிய அந்த யுத்த அந்த கவச உடைகள் எல்லாம் அங்க இருக்குது. இந்த ஜனங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கையில கண்ணுங்களை வச்சுக்கிறாங்க, குச்சிகளை வச்சுக்கிறாங்க, மண்வெட்டிகளை, இடப்பாறைகளை, அறுவடை செய்கிற அந்த கதிர இருக்கிற அந்த அறிவாளை, இதெல்லாம் வச்சுக்கிறாங்க கையில. அவங்கள மாதிரி இவங்க வெல் ட்ரெயின்டு யுத்த வீரர்கள் கிடையாது. பார்த்துனே இருந்த இந்த அர்னால்டு, அவருக்கு தேசப்பட்டு ரொம்ப ஜாஸ்தி. அவர் பார்த்துட்டே இருந்தார், நம்ம ஜனங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் நம்ம சுதந்திரத்தை விட்டு கொடுக்கணும்? ஏன் நம்ம முன்னேறக்கூடாது? முன்னேறாதபடிக்கு நமக்கு எப்பவும் தடையா இருக்கிறாங்க. மனுஷன் பார்த்தா எல்லா ஜனங்களும் கையில கத்தி அந்த சின்ன சின்ன பொருள் வச்சு என்ன பண்ண தெரியாம திகச்சு நின்றுக்கிறாங்க. முன்னாடி எதிர்நாட்டவர் அவங்க நின்றுக்கிறாங்க. அவங்க கரெக்டா பொசிஷன் நின்றுக்கிறாங்க. எப்பொழுது வேணாலும் தாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் பதட்டமா இருக்கிறாங்க. எப்ப என்ன நடக்குன்னு தெரியல, அப்படியே ஒரு பதட்டம். அப்படியே சூரியன் அஸ்தமனம் ஆக 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 வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருந்துச்சு. திருப்பி காலையில சூரியன் கொஞ்சம் எழும்பும் பொழுது திருப்பி அந்த போர் வீரர்கள் எல்லாம் ஆயுதம் வராங்க. ஆயுதமாக்குற அந்த நேரத்துல இந்த அர்னால்டு என்ன பண்ணாராம், கையில ஒரு சின்ன ஒரு குச்சி, ஒரு சின்ன அருவாள் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு தன்னுடைய நாட்டில் இருந்த யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்த அந்த சின்ன ஜனங்க, சின்ன சின்ன கத்தியில வைத்துக் கொண்டிருந்த ஜனங்க, போல வைத்துக் கொண்டிருந்த ஜனங்க பின்னாடி வாங்க சொன்னாராம். கவனிக்கிறீர்களா? ஐயோ, என்ன பண்ண போற அர்னால்டு? நீ என்ன பண்ண போற? நீ ஒருத்த போய் என்ன பண்ண போற? எல்லாம் பதட்டமாயிட்டாங்க. என்ன திடீர்னு சொல்றாரு? இந்த அர்னால்டு பார்த்த ஜனங்க பதட்டத்தான் பார்க்கல. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேகமாக அந்த எதிரியுடைய படையை நோக்கி அவர் ஓடினார். வேகமாக ஓடி போயிட்டு தன்னுடைய கையில் இருக்கத்தானே அந்த கட்டியை வைத்துக் கொண்டு விடுதலைக்கு இடம் கொடுங்க, விடுதலைக்கு இடம் கொடுங்க, கத்திங்க ஓடி போயிட்டு எங்களுடைய விடுதலைக்கு நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்படை நெருங்கும் பொழுது எதிரிப்படை என்ன அவன் பண்றான், என்ன அவன் பண்ண வரான், அவன் மனித வெடிக்கொண்டா கையில எதனா வச்சுருக்கிறானா, எதுக்கு நம்ம பார்த்து ஓடி வரான், என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை போய் நின்ட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருடைய கவனமும் அந்த ஒத்தம் மேல போயிடுச்சு. இப்போ எல்லாருடைய கவனமும் பார்த்தாங்க. டக்குனு ஈட்டி எடுத்து அவங்க கையில வச்ச எல்லாருடைய ஈட்டியும் அவங்க என்ன பண்ணாங்க, பூச்சி எடுத்து போயிட்டு யாருக்கு நேரம் தூக்கி அடிச்சாங்க. அர்னால்டுக்கு எல்லா நீட்டியும் அவங்க மேல பார்த்துச்சு. அர்னால்டு சத்தத்தை பார்த்த மாத்திரத்தில் அர்னால்டு உயிரை விட்ட அந்த நேரத்தில் சுவிஸ் நாட்டவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு உற்சாகம் அடைந்து வேகமா ஓடினாங்க எதிரி நாட்டை தாக்கும்படிக்கு. அந்த எதிரி படைகள் எல்லாருடைய கவனமும் அர்னால்டு மேல இருக்குது. இப்போ அவங்க கவனம் சிதறி போனதை அறிந்த இந்த நாட்டு மக்கள் வேகமா ஓடி போயிட்டு தன்னை எதிரிகளை அவங்க அழித்து ஒன்றுமில்லாத செய்து அவங்க வென்றாங்க, சுதந்திரத்தை அவங்க பெற்றாங்க. அர்னால்டு மட்டும் போல ஜனங்களை பார்த்து சொன்னார், என் பின்னாடி வாங்க, என்னை பின்பற்றி வாங்க. ஜனங்கள் அவர்கள் பின்பற்றி போனாங்க. இந்த மூட நம்பிக்கைகள், இந்த அறியாமை, இந்த அவிசுவாசம், இந்த துரைத்தனங்கள், இந்த அதிகாரங்கள், இது எல்லாமே இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய சுவிகாரத்தை அடையக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் அவருடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு இவ்வளவு நாளாக அவருடைய சுதந்திரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கையில் இவளை ஜெயிப்பதற்காக அர்னால்டுக்கும் மேலான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் கல்வாரியை நோக்கி ஓடினார். அங்கே கல்வாரியிலே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை, இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசாசுடைய தலையை அவர் நசுக்கினார். நசுக்கிறது மாத்திரமல்ல,
சபையை பார்த்து அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். அது பேதருக்கான அழைப்பு மாத்திரமல்ல, அது சபைக்கான அழைப்பு. என்னை பின்பற்றி வா. சிஸ்டர், ஃபாலோ யுவர் கேப்டன். எஸ் சார், உங்களுடைய தளபதி, உங்களுடைய கேப்டனை பின்பற்றுங்கள். அவர் என்ன செய்யறாரு செய்யுங்க பிரதர் சிஸ்டர். அவர் முன் போய் பிசாசுடைய தலையை நசுக்கினார். உங்களுடைய ஒவ்வொரு எதிரிகளையும் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு, உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியத்தை துண்டு துண்டாக நறுக்கி போடுங்கள் இயேசுவின் நாமத்தினால். அவர் ஜெயமெடுத்தது போல இந்த கடைசி காலத்தில் நாம் ஜெயமெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த காரியம் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், அது ஒழித்து போகும். கர்த்தர் ஒருவரையும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Satan with his big beautiful kingdoms and more beauty and everything all up to date don't have nothing to do with us. பிசாசுடைய ராஜ்யங்கள், இந்த விஞ்ஞானம், இந்த வல்லமை, எவ்வளவு அழகுள்ள ராஜ்யங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாதனைகளா இருந்தாலும் சரி, அப் டு டேட் அப்டேட்டா எந்த பெரிய காரியமா இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், நம்ம இடத்தில் நம்ம அசைப்பதற்காக ஒரு நம்ம அசைத்து பார்க்க கூட ஒன்றுமே கிடையாது. விசுவாசிக்கிறீர்களா? That's right. He is still the most subtle of all the beasts of the field. Yes sir. இன்றைக்குமே அந்த ஆதியில் மாத்திரமல்ல, ஏதேனில் மாத்திரமல்ல, எல்லா காட்டு மிருகங்களை பார்க்க சர்ப்பமானது மிகவும் தந்திரமானதா இருந்தது. இன்றைக்கும் அது தந்திரமானதா இருக்கிறது. The most subtle of all the beasts. அவன் தேவனுடைய ஜனங்களை அவருடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்களை விசுவாசம் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய குமாரனை போல மருகமாகாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் முழு சர்வாயுத மருகத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய புகைப்பிடித்தலையும், தன்னுடைய குறை பழக்கத்தையும், தன்னுடைய அவிசுவாசத்தையும், தன்னுடைய பயத்தையும், தன் கண் பிரச்சனையும் எதிர்த்து மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் இன்றைக்கும் மிகவும் தந்திரவளவனாக இருக்கிறான். மிகவும் தந்திரசாலியாக. அவன் எதை கொடுத்தால், அவன் எதை ஈடாக கொடுத்தாலும் தேவனுடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த ஈட்டிற்கும் உங்களை விட்டு விடாதிருங்கள். உங்களுடைய சுவிகாரத்தை எழுத விடாதிருங்கள். தேவன் மாறுதலாக இருக்கிறார். ரோமர் 8:29 நிறைவேற்றுவதற்காக தேவன் முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 நிறைவேற்றுவதற்காக தேவன் முன் குறித்திருக்கிறார். காணக்கூடாதவர்களை நோக்கி பாருங்க சிஸ்டர். உங்களுடைய கேப்டனை ஃபாலோ பண்ணுங்க, அவருக்கு பின்னாடி போங்க. அவர் எவ்விதமாக எதிரியை மேற்கொண்டாரோ, எழுதியிருக்கிறது என்று சொல்லி எதிரியை மேற்கொண்டாரோ, அதே விதமாக எதிரியை இந்த யுத்தத்தில் மேற்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். திகைக்காதீங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறது? திகைக்காதீங்க. கேப்டன் இதை சொல்லியிருக்கிறார், வார்த்தையை பேசுங்க. தேவனாக இருக்கிறார் சிஸ்டர். எந்த துரைத்தனங்களும் எந்த அதிகாரங்களும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவியுங்கள் சிஸ்டர். எல்லா மூட நம்பிக்கைகளும் உங்களை விட்டு வெளியே போகும். எல்லா விதமான அறியாமையும் உங்களை விட்டு வெளியே போகும். வெளிச்சம் வரும்பொழுது இருள் தான் அகன்று போகும் சிஸ்டர். உடைய அவிசுவாசம் உங்களை விட்டு வெளியே போகும். உடைய சத்துரு யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வான். இந்த வெளிச்சத்தில் இருளில் மறைந்திருக்கிறதான சத்துரு, ஏதோ ஒரு போர்வைக்கு பின்னாடி மறைந்திருக்கிறதான சத்துரு, அரசியல் போர்வைக்கு பின்னாடி மறைந்திருக்கிறதான சத்துரு, அநேக சத்துருக்கள். தொலைக்காட்சி என்ற போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, சினிமா என்கிற போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, பணம் என்கிற போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, ஆட்கள் பலம் என்கிற போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு. தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு எவ்வளவு சத்துருக்கள் இந்த பூமியிலே. உடைய சத்துருக்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, உடைய சத்துருக்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருப்போம் முன்னில் இருக்கிறவர்கள் பெரியவர். உடைய சீஃப் கேப்டன் அவரை ஃபாலோ பண்ண முடியாது சிஸ்டர். அவருடைய அடிசுவலில் பின்பற்றி அவர் ஜீவித்தது போல நீ ஜீவி. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக்கொள். தேவன் அழைத்திருக்கிறார் சிஸ்டர். God's army, close up your mind. Don't stop for a minute. Don't stop for a minute to think of anything that the devil has got to offer you through your senses. உன்னுடைய உணர்ச்சியின் மூலமாக பிசாசு உனக்கு எதையாச்சும் கொடுக்கலாம். உணர்ச்சி பூர்வமான அசைப்பாங்க. Don't stop for a minute to think of anything that devil has got to offer you through your senses. மாம்சீக உணர்ச்சியின் மூலமாக பிசாசு உனக்கு எதையாவது ஆஃபர் பண்ணி உனக்கு கவுத்துப்படுத்தணும் ஆயத்தமா இருக்கும். கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற மகிழ்ச்சியை சுட்டிக் கொண்டிருக்கிறார். Follow your captain, follow your chief captain. Brother sister,
the brains of the army lays in its captain. சேனையுடைய மூளை சேனை அதனுடைய கேப்டனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடைய ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறாயா? உடைய ஆயுதத்தை உறுதியை பிடித்திருக்கிறாயா? சத்தியம் என்னும் கச்சையை சரியாக கட்டி கொண்டிருக்கிறாயா? நீதி என்னும் ஆத்மசத்தை உடையவனாய் இருக்கிறாயா? உடையவனாய் இருக்கிறாயா? உன்னுடைய எதிரை சந்திக்க நீ ஆயத்தமா? உனக்கு போதிய தைரியம் இருக்கிறதா? கோலியத்தை எதிர்த்து நிற்பதற்கு அந்த கோலியத்தை எந்த வேஷத்தில் வந்திருந்தாலும் சரி சிஸ்டர், அந்த கோலியத்தை எதிர்த்து நிற்பதற்கு உனக்கு போதிய தைரியம் உண்டா? தேவனுடைய வார்த்தை முழு வல்லமையாய் முழு சர்வாதிகாரத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய நாமத்தின் மேல் நீ முழு விசுவாசம் கொண்டிருக்கும் பொழுது, ரட்சணை மேல் ஒரு தலையை நீ கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்வது நாலேஜ். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த அறிவு, அந்த நாலேஜ், நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட உன்னை ரட்சிப்பை குறித்த நாலேஜ். இந்த ஜனம் உன்னை ரட்சிக்கவில்லை, இந்த பூமி உன்னை ரட்சிக்கவில்லை, இந்த பாஸ்டர் உன்னை ரட்சிக்கவில்லை, இந்த மனுஷன் உன்னை ரட்சிக்கவில்லை. சொன்னாரு பிரதர் சத்தியத்தை ஏற்றுக்கோங்க. இல்ல என் உயிரை போனாலும் அந்த மனுஷன் விட்டு நான் வரமாட்டேன். ஏன்? உத்தமமான மனுஷன் வார்த்தை பிரசங்கம் பண்றாரா? வார்த்தை பிரசங்கம் பண்றாரா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கடன் பட்ட போது எனக்கு கடனுக்கு உதவி செய்யற அளவு தான், அதனால நான் விட்டு வெளியே வர மாட்டேன். ஓ பிரதர் சிஸ்டர், இன்மைக்காக மாத்திரம் நீ கவலை கொள்பவனா இருப்பாயானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனா இருப்பாய் சிஸ்டர். ஃபாலோ யுவர் கேப்டன். உன்னுடைய தளபதி யார்? நீ யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய்? நீ யாருடைய சேனையில் இருக்கிறாய்? யாருக்காக யாரை நீ சேவித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த சேனையில் இருக்கிறாய்? உன்னுடைய கேப்டன் யார்? உன்னுடைய கேப்டன் எப்படிப்பட்டவர்? உன்னுடைய யுத்தம் அப்படிப்பட்டது. தேவனானவர் இருக்கிறார். ரெசிஸ்ட் தி டெவில். பிசாசு எதிர்த்து நில்லு. எப்படி எதிர்த்து நிற்பீங்க? கர்த்தர் உரைக்கிறதா? தேவன் சொல்லிக்கிறாங்க, செய்ய மாட்டான். இதுதான் தேவன் சொன்னார். இது பின்னாடி வாங்க சொன்னாங்க. கவனிக்கிறீர்களா? ஐயோ என்ன பண்ண போற? ரங்கான் நீ என்ன பண்ண போற? நீ ஒருத்த போய் என்ன பண்ண போற? சிஸ்டர் எல்லாம் பதட்டமாயிட்டாங்க. என்ன திடீர்னு சொல்றாங்க. இந்த அதனால் பார்த்தேன் ஜனங்க பதட்டத்தை நான் பார்க்கல. நான் முன்னாடி போல நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேகமாக அந்த எதிரியுடைய படையை நோக்கி அவர் ஓடினார். வேகமா ஓடி போயிட்டு தன்னுடைய கையில் இருக்கத்தானே அந்த கட்டியை வைத்துக் கொண்டு விடுதலைக்கு இடம் கொடுங்க, விடுதலைக்கு இடம் கொடுங்க, கத்திங்க ஓடி போயிட்டு என்னோட விடுதலைக்கு நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்படை நெருங்கும் பொழுது எதிரிப்படை என்ன அவன் பண்றான், என்ன அவன் பண்ண வரான், அவன் மனித வெடிக்கிட்டா கையில எதனா வச்சுக்கிறானா, எதுக்கு நம்ம பார்த்து ஓடி வரான், என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை போய் நின்ட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருடைய கவனமும் அந்த ஒத்தம் மேல போயிடுச்சு. எல்லாருடைய கவனமும் பார்த்தாங்க. டக்குனு ஈட்டி எடுத்து அவங்க கை வச்ச எல்லாருடைய ஈட்டியும் அவங்க என்ன பண்ணாங்க, பூச்சி எடுத்து போயிட்டு யாருக்கு நேரம் தூக்கி அடிச்சாங்க. எல்லா நீட்டியும் மேல வந்து பார்த்துச்சு. அதனால சத்தத்தை பார்த்த மாத்திரத்துல அதனால உயிரை விட்ட அந்த நேரத்துல சுவிஸ் நாட்டவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு உற்சாகம் அடைந்து வேகமா ஓடினாங்க எதிர்நட்டை தாக்கும்படிக்கு. எதிரினால் அந்த எதிரி படைகள் எல்லாருடைய கவனமும் அந்த மேல இருக்குது. இப்போ அவங்க கவனம் சிதறி போனதை அறிந்த இந்த நாட்டு மக்கள் வேகமா ஓடி போயிட்டு தன்னை எதிரிகளை அவங்க அழித்து ஒன்றுமில்லாத செய்து அவங்க வென்றாங்க, சுதந்திரத்தை அவங்க பெற்றாங்க. அதனால மட்டும் போல ஜனங்களை பார்த்து சொன்னார், என் பின்னாடி வாங்க, என்னை பின்பற்றி வாங்க. ஜனங்கள் அவர்கள் பின்பற்றி போனாங்க. இந்த மூட நம்பிக்கை, இந்த அறியாமை, இந்த அவிசுவாசம், இந்த துரைத்தனங்கள், இந்த அதிகாரங்கள், இது எல்லாமே இந்த அரசியல், இந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய சுவிகாரத்தை அடையக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் அவருடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு இவ்வளவு நாளாக அவருடைய சுதந்திரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கையில் இவர்களை ஜெயிப்பதற்காக 5 நாளுக்கும் மேலான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவர் கல்வாரியை நோக்கி ஓடினார். அங்கே கல்வாரியிலே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை, இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசாசுடைய தலையை அவர் நசுக்கினார். நசுக்கினது மாத்திரமல்ல,
சபையை பார்த்து அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். அது பேதருக்கான அழைப்பு மாத்திரமல்ல, அது சபைக்கான அழைப்பு. என்னை பின்பற்றி வா. சிஸ்டர், ஃபாலோ யுவர் கேப்டன். எஸ் சார், உங்களுடைய தளபதி, உங்களுடைய கேப்டனை பின்பற்றுங்கள். அவர் என்ன செய்யறாரு செய்யும் பிரதர் சிஸ்டர். அவர் முன் போய் பிசாசுடைய தலையை நசுக்கினார். உங்களுடைய ஒவ்வொரு எதிரிகளையும் நீங்கள் முன்னேற கூடாதபடிக்கு, உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு, உங்களுக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியத்தை துண்டு துண்டாக நறுக்கி போடுங்கள் இயேசுவின் நாமத்தினால். அவர் ஜெயம் எடுத்தது போன்ற கடைசி காலத்தில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த காரியம் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், அது ஒழித்து போகும். கர்த்தர் ஒருவரையும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Satan with his big beautiful kingdoms and more beauty and everything all up to date don't have nothing to do with us. பிசாசுடைய ராஜ்யங்கள், இந்த விஞ்ஞானம், இந்த வல்லமை எவ்வளவு அழகுள்ள ராஜ்யங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாதனைகளா இருந்தாலும் சரி, அப் டு டேட் அப்டேட் ஆகி எந்த பெரிய காரியமா இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், நம்ம இடத்துல நம்ம அசைப்பதற்காக ஒரு நம்ம அசைத்து பார்க்க கூட அதுக்கு ஒன்றுமே கிடையாது. விசுவாசிக்கிறீர்களா? That's right. He is still the most subtle of all the beasts of the field. Yes sir. இன்றைக்குமே அந்த ஆதியில் மாத்திரமல்ல, ஏதேனில் மாத்திரமல்ல, எல்லா காட்டு மிருகங்களை பார்க்க சர்ப்பமானது மிகவும் தந்திரமானதா இருந்தது. இன்றைக்கும் அது தந்திரமானதா இருக்கிறது. The most subtle of all the beasts. அவன் தேவனுடைய ஜனங்களை அவருடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்களை விசுவாசம் நிற்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய குமாரரை போல மருகமாகாதபடிக்கு, தேவனுடைய ஜனங்கள் முழு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய புகைப்பிடித்தலையும், தன்னுடைய குறை பழக்கத்தையும், தன்னுடைய அவிசுவாசத்தையும், தன்னுடைய பயத்தையும், தன் கண் பிரச்சனைகளையும் எதிர்த்து மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் இன்றைக்கும் மிகவும் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். மிகவும் தந்திரசாலியாக. அவன் எதை கொடுத்தாலும், அவன் எதை ஈடாக கொடுத்தாலும் தேவனுடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த ஈட்டிற்கும் உங்களை விட்டு விடாதிருங்கள். உங்களுடைய சுவிகாரத்தை இழந்து விடாதிருங்கள். தேவன் மாறாதவராக இருக்கிறார். ரோமர் 8:29 நிறைவேற்றுவதற்காக தேவன் முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 நிறைவேற்றுவதற்காக தேவன் முன் குறித்திருக்கிறார். காணக்கூடாதவர்களை நோக்கி பாருங்கள் சிஸ்டர். உங்களுடைய கேப்டனை ஃபாலோ பண்ணுங்க, அவருக்கு பின்னாடி போங்க. அவர் எவ்விதமா எதிரியை மேற்கொண்டாரோ, எழுதியிருக்கிறது என்று சொல்லி எதிரியை மேற்கொண்டாரோ, அதே விதமாக எதிரியை இந்த யுத்தத்தில் மேற்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். திகைக்காதீங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறது? திகைக்காதீங்க. கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். வார்த்தையை பேசுங்க. தேவன் மாறவே சிஸ்டர். எந்த துரைத்தனங்களும் எந்த அதிகாரங்களும் உங்களுக்கு முன்னாக நிற்க முடியாது. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவியுங்கள் சிஸ்டர். எல்லா மூட நம்பிக்கைகளும் உங்களை விட்டு வெளியே போகும். எல்லா விதமான அறியாமையும் உங்களை விட்டு வெளியே போகும். வெளிச்சம் வரும்பொழுது இருள் தான் அகன்று போகும் சிஸ்டர். உடைய அவிசுவாசம் உன்னை விட்டு வெளியே போகும். உடைய சத்துரு யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வாய். இந்த வெளிச்சத்தில் இருளில் மறைந்திருக்கிறதான சத்துரு, ஏதோ ஒரு போர்வைக்கு பின்னாடி மறைந்திருக்கிறதான சத்துரு, அரசியல் போர்வைக்கு பின்னாடி மறைந்திருக்கிறதான சத்துரு, அநேக சத்துருக்கள். தொலைக்காட்சி என்ற போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, சினிமா என்கிறதான போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, பணம் என்கிறதான போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு, ஆட்கள் பலம் என்கிறதான போர்வைக்கு பின்னாடி இருக்கிறதான சத்துரு. தேவனுடைய ஜனங்கள் தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு எவ்வளவு சத்துருக்கள் இந்த பூமியிலே. உடைய சத்துருக்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, உடைய சத்துருக்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருப்போம் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். உடைய சீஃப் கேப்டன் அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது சிஸ்டர். அவருடைய அடிச்சுவடியில் பின்பற்றி அவர் ஜீவித்தது போல நீ ஜீவி. தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள். தேவன் அழைத்திருக்கிறார் சிஸ்டர். God's army, close up your mind. Don't stop for a minute. Don't stop for a minute to think of anything that the devil has got to offer you through your senses. உன்னுடைய உணர்ச்சியின் மூலமாக பிசாசு உனக்கு எதையாச்சும் கொடுக்கலாம். உணர்ச்சி பூர்வமான அசைப்பாங்க. Don't stop for a minute to think of anything that devil has got to offer you through your senses. மாம்சீக உணர்ச்சியின் மூலமாக பிசாசு உனக்கு எதையாவது ஆஃபர் பண்ணி உன்னை கவுத்துப்படுத்த ஆயத்தமா இருக்கிறான். கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வலித்தை சுட்டிக் கொண்டிருக்கிறார். Follow your captain, follow your chief captain. Brother sister,
the brains of the army lays in its captain. சேனையுடைய மூளை சேனை அதனுடைய கேப்டனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடைய ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறாயா? உடைய ஆயுதத்தை உறுதியாக பிடித்திருக்கிறாயா? சத்தியம் என்னும் கச்சையை நீ சரியாக கட்டி கொண்டிருக்கிறாயா? நீதி என்னும் ஆக்கவசத்தை உடையவனாய் இருக்கிறாயா? உடையவனாய் இருக்கிறாயா? உன்னுடைய எதிரை சந்திக்க நீ ஆயத்தமா? உனக்கு போதிய தைரியம் இருக்கிறதா? கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு அந்த கோலியாத்து எந்த வேஷத்தில் வந்திருந்தாலும் சரி சிஸ்டர், அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்பதற்கு உனக்கு போதிய தைரியம் உண்டா? தேவனுடைய வார்த்தையில் முழு வல்லமையாய் முழு சர்வாயுத வர்க்கத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய நாமத்தின் மேல் நீ முழு விசுவாசம் கொண்டிருக்கும் பொழுது, ரட்சணை தலை செய்யலாம். ஒரு தலையை நீ கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ள நாலேஜ். நீ ரட்சிக்கப்பட்ட அந்த அறிவு, அந்த நாலேஜ், நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய ரட்சிப்பை குறித்த நாலேஜ். இந்த ஜனங்கள் உன்னை ரட்சிக்கவில்லை, இந்த பூமி உன்னை ரட்சிக்கவில்லை, உன்னுடைய பாஸ்டர் உன்னை ரட்சிக்கவில்லை, இந்த மனுஷன் உன்னை ரட்சிக்கவில்லை. சொன்னாரு, பிரதர் சத்தியத்தை ஏற்றுக்கோங்க. இல்ல, என் உயிரை போனாலும் அந்த மனுஷன் விட்டு நான் வரமாட்டேன். ஏன்? ஒரு உத்தமமான மனுஷன் வார்த்தையை பிரசங்கம் பண்றாரா? வார்த்தையை பிரசங்கம் பண்றாரா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கடன் பண்ண போது எனக்கு கடன் உதவி செய்யற அளவு தான், அதனால நான் விட்டு வெளியே வர மாட்டேன். ஓ பிரதர் சிஸ்டர், இன்மைக்காக மாத்திரம் நீ காவை கொள்பவனாய் இருப்பாயானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பாய் சிஸ்டர். Follow your captain. உன்னுடைய தளபதி யார்? நீ யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய்? நீ யாருடைய சேனையில் இருக்கிறாய்? யாருக்காக யாரை நீ சேவித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த சேனையில் இருக்கிறாய்? உன்னுடைய கேப்டன் யார்? உன்னுடைய கேப்டன் எப்படிப்பட்டவர்? உன்னுடைய யுத்தம் அப்படிப்பட்டது. தேவனாக இருக்கிறார். Resist the devil. பிசாசு எதிர்த்து நில்லு. எப்படி எதிர்த்து நிற்பீங்க? கர்த்தர் உரைக்கிறதா? தேவன் சொல்லிக்கிறாங்க, செய்ய மாட்டான். இதுதான் தேவன் சொன்னார், இதுதான் உண்மை, இதுதான் தேவனால் அருளப்பட்ட வழி. பிசாசு காட்டுத்தனமான 3 தாக்குதலை இயேசுவின் மீது வைத்தான் பிசாசு. காட்டுத்தனமான 3 தாக்குதல். அவருக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? இந்த கல்லுகளை அப்பங்களாக அப்படி செய்யும். தேவன் சொன்னார், அவனுக்கு கீழ்ப்படியவே இல்லை, அவன் சொல்றது செய்யவே இல்லை. தேவன் இயேசுவாரா அவன் சாப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அத்தோடு இவைகள் எல்லாம் நான் நமக்கு தருவேன், நீ என்னை பின்பற்றினால், நீ என்னை விழுந்து பண்ணிவேறே ஆனால். Is that right? கவனிங்க சிஸ்டர். அதே தாக்குதல் ஜனங்கள் விழுந்து போறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவராக தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்தவன் ஒருவரை பணிந்து கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். தன்னை அவர் விட்டு போடவில்லை. அவர் தேவகுமாரன் இந்த பூமியில் ஜீவித்தார். ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. ஒரு மனுஷன் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சிரேட்டியாக பாதரிச்சன் வாரையாக வாங்க மாட்டேன்னு சொன்னார் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. இன்னைக்கு ஜனங்கள் எதுக்குன்னா என்ன சொல்லுது, இது கட்சா போதும், சுவிசேஷத்தை எப்போ வேணாலும் ஒரு திருப்பி நிறைய அந்த நிலைமை ஜீவித்து கொடுத்தார். வார்த்தையாவது சபைக்கும் வருவேன், சபையை விட மாட்டேன், வந்து உட்காந்துக்குவேன். என்ன விதமான ஜீவியம் சிஸ்டர்? அது தாவீதை போல ஒரு ஜீவியமா? அது காலேப் யோசுவாவை போல ஒரு ஜீவியமா? அது பிள்ளையாமை போல ஒரு ஜீவியம்? கூலிக்காக மாறெடுத்த அந்த பிள்ளையா ஆண்டு பக்கமும் வரல, பாலாகியம் உள்ள பாலாகியம் சேர்த்து கொண்டு ஆண்டவரையும் வந்து கொண்டு பாலாகியம் பெரியப்படுத்தி ஆண்டவரையும் பெரியப்படுத்த பாலாகிட்ட சொன்ன ஆண்டவர் சொன்னதான் நான் செய்வேன் அப்படின்னு பாலாகிட்டே சொன்னான். அதே இந்த ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிள்ளைய இந்த பாலாகிட்ட பிள்ளைய பரிந்து பேசி கொண்டிருந்தான். See what kind of life. உங்க பிள்ளையாம இல்லை சிஸ்டர். நமக்கு அந்த சிறு தாவீதுகள் தேவை. கோலியாத்தை வகை எடுத்து மேற்கொள்ளத்தக்கதான தாவீதுகள் நமக்கு தேவை. Follow your chief captain, 5-star rated general, JESUS, Jesus. Follow your chief captain. உடைய மகத்தான தளபதியை, பிரதான தளபதியை நீங்கள் பின்தொடருங்கள். Follow your chief captain. அவர் ஜெயித்தது போல நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள். அதே வித அந்த 3 காட்டுத்தனமான தாக்குதல், the 3 wild attacks, அதில் அவர் ஜெயம் கொண்டார். பிசாசு ஜெயித்தார். கவனிக்கிறதா சிஸ்டர்?
நான் சொன்ன அப்பாலே போய் சாத்தாங்க. அவனே போயிட்டான் பிசாசு. தேவத்துக்கள் அவருக்கு 12 சாதன இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே தேவன் மறந்தவராக இருக்கிறார். நீ நேசிக்கிறீர்களா? சும்மா கண்டபடியான வாழ்க்கை வேணாம் சிஸ்டர். கோழை 1000 தடவை செத்து உயிர் வாழத்துக்காக 1000 தடவை சாவனாங்க. ஐயோ உயிர் வாழ்ந்தா போதும், இப்படியாச்சும் இது பண்ணா போதும். வீரன் அப்படி கிடையாது. சரியான தீர்மானம், த ரைட் டெசிஷன், வாட் அண்ட் டெசிஷன். ஒரே தடவை ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்து அவன் மறுத்து போயிடுவான். அதுக்கப்புறம் பாருங்க 1000 வருஷத்துக்கு அவன் அந்த வீரனை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. கவனிக்கிறீர்களா? ரூத் ஓர்பாலை போல ஒருவள் பார்த்தா, ஐயோ நம்ம இதெல்லாம் செட் ஆகுது, போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பைபிளே வரல. ஆனால் ரூத் அப்படி கிடையாது. கரெக்டாக இயேசு கிறிஸ்து வம்ச வரலாற்றில் இந்த புறஜாதியான ரூத் இடம் பெற்றார். தேவன் மறந்தவராக இருக்கிறார். காரியம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், உடைய சூழ்நிலை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டாலும் சரி பிரதர் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தைக்கு அது பரம்பரை இருக்குமானால் நீ அதை ஜெயிக்க வேண்டும். உனக்கு போதுமான அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும். தேவனுடைய முழு சபை இந்த வருகத்தை நீ தெரிந்துக்கொள். எத்தனை பேர் நீங்கள் தெரிந்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஓ கர்த்தாவே, என்னை திருப்பி சத்தியம் என்னும் கட்சி. ஓ எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீர் உடைய சேவைக்கென்று வகையளித்த அந்த ராணுவ உடையினால் என்னை உடுத்து விடுகிறாங்க. நீதி, தேவனுடைய நீதி. Do what's right. Do what's right. தேவனுடைய நீதி நம்ம சரியாக பண்றோமா? Do what's right. தேவனுடைய நீதி. தேவனே என்னை உடுத்தி ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனே என்னை உடுத்தி தீங்கு நாளில் அவரை எதிர்த்து நிற்க இந்த சர்வாயுத வருகத்தில் அதை தெரிப்பீங்க. நாம் ஜெபிப்போம். கண்ணை முடித்தலை தாழ்த்துவோம். ஜபத்துக்காக நிற்கிறதான இந்த நேரத்தில் நாம் துதித்து நம்முடைய சிந்தையை ஜெயித்து காணனை சொந்தரிப்போம். ஜீவ வார்த்தையின் தேசமே, முற்பிதாக்களின் தேசமே, வாக்கு தத்துவத்தின் தேசமே. நீங்கள் இருக்கத்தானா உங்களுடைய இடங்களில் இருக்கு. தேவனையின் சிந்தை நான் ஜெயிப்பேன் ஆக என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிங்க சிஸ்டர். ஜீவ வார்த்தையின் தேசமே, பொற்பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே, ஜீவ வார்த்தையின் தேசமே, பொற்பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், காணாமை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், காணாமை
El Shaddaiin belanume, El Shaddaiin belanume, இந்த தேசத்தில் எனக்குண்டு, இந்த தேசத்தில் எனக்குண்டு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், கானானை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், கானானை சுதந்தரிப்போம். ஜீவ வார்த்தையின் தேசமே, பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே, ஜீவ வார்த்தையின் தேசமே, பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே. யோர்தான் வெள்ளமும், யோர்தான் வெள்ளமும், எரிகோ மதில்களும், யோர்தான் வெள்ளமும், எரிகோ மதில்களும், தடுத்து நிறுத்தாதே, என்னை தடுத்து நிறுத்தாதே, சுதந்தரிப்பேன் தேசத்தை, சுதந்தரிப்பேன் தேசத்தை, ஜீவ வார்த்தையின் தேசமே, பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே, ஜீவ வார்த்தையின் தேசமே, பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே. மதில்கள் விழும்போது, மதில்கள் விழும்போது, அகப்படாமல் கலப்பதே. உலகம் விழும்போது, உலகம் விழும்போது, அகப்படாமல் கலப்பதே. மீட்பின் செய்தியை ஆதரித்து, ஆதரித்து, மீட்பின் செய்தியை ஆதரித்து, நான் அடையாளம் பெற்றுள்ளே, நான் அடையாளம் பெற்றுள்ளே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நாம் சிந்தையை செய்வோம், தானே சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், தானே சுதந்தரிப்போம். ஜீவ வார்த்தையின் தேசமே, முற்பிதாக்களின் தேசமே. ஆராதிப்போமே சகோதரி, உற்சாகமாக. தேசமே, ஜீவ வார்த்தையின் தேசமே, முற்பிதாக்களின் தேசமே, வாக்குத்தத்தத்தின் தேசமே. வார்த்தையின் கேள்வியார், வார்த்தையின் கேள்வியார், விசுவாசி ராபோ. வார்த்தையின் கேள்வியார், விசுவாசி ராபோ. புறஜாதியாயிருந்தனா, புறஜாதியாயிருந்தனா, யூதா கோத்திரத்தில் இடம் பெற்றேன், யூதா கோத்திரத்தில் இடம் பெற்றேன். ஆராதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், தானாய் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து
துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், தானாய் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நாம் சிந்தையை ஜெயிப்போம், தானாய் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நாம் சிந்தையை ஜெயிப்போம், தானாய் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சிந்தையை ஜெயிப்போம், தானாய் சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. கலைமூடு brothers and sisters. கலை தாழ்த்து. ஓரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள் brothers and sisters. செவியுங்கள். Serve the word of God. நம்முடைய வார்த்தையை செவியுங்கள். உடைய ஸ்தானத்தில் நிலைநில்லுங்கள் brothers and sisters. நிலைத்திருங்கள். நாம் ஜெபிப்போம். மகாநகமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எல்லாமே பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எல்லாளவுக்கு அதிகமாக நேசிக்கிற என் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயவுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்னறிந்து முன்குறித்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவபுத்தகத்தில் பேரில் எழுதினவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு இந்த உலக தோட்டத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் எங்களை தெரிந்து கொண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரின் கர்த்தாவே, இதோ இந்த கடைசி காலத்திலே, இந்த தீங்கு நாளிலே, இந்த போராட்டம் நிறைந்த இந்த பூமியில், இந்த நேரத்திலே, ஓ சரியானவைகளுக்கும் தவறானவைகளுக்கும் இடையே இருக்கிறதான இந்த யுத்தம், வியாதிக்கும் சுகத்திற்கும் இடையே இருக்கிறதான இந்த யுத்தம், ஓ கர்த்தாவே, அவிசுவாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையே இருக்கிறதான யுத்தம், உலகத்திற்கும் வார்த்தைக்கும் இடையே இருக்கிறதான யுத்தம், ஓ இந்த யுத்தத்திலே ஒரு நல்ல வீரனாக தேவரீர் நான் ஜெயம் கொடுக்கிற ஒரு வீரனாக, விட்டு கொடுக்காத வீரனாக, என்னை சமரசம் செய்து கொள்ளாத ஒரு வீரனாக நான் நிறைந்திருக்கத்தக்கதாக தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தை எனக்குள் நீ திருப்பீராக. இணையற்ற கர்த்தாவே, அந்த சிறு தாவீதை போல, எதற்கும் மற்ற தாவீதை போல, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமான தாவீதை போல, எனக்கு முன்பாக நிற்கிற அந்த கோலியாத்தை, என்னுடைய விசுவாசத்துக்கு தடைபடுகிற கோலியாத்தை, இதோ இந்த செய்தியை நிந்திக்கிற அந்த கோலியாத்தை, ஓ என்னுடைய அவிசுவாசத்தை பரிசோதிக்க வந்திருக்கிற அந்த கோலியாத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெயிக்க உதவி செய்யும். உலகத்தில் இருப்பவர்களும் என்னில் இருக்கிறவர்கள் பெரியவர், ஓ என்னுடைய வியாதி குறித்து என்ன நான் ஜெயிக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. எனக்காக நீர் ஜெயம் கொண்டு அதை எப்படியா ஜெயிக்க வேண்டும் என்று நீங்க முன்னதாக எனக்கு ஜெயித்து காண்பித்து பின்தொடர உதவி செய்கிறாங்க. கேப்டன் பின்தொடரட்டும் கர்த்தாவே. ஓ யார் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய யுத்தத்தை நடத்தட்டும், என்னுடைய யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு முன்கூட்டியே கற்றுக் கொடுத்த, என்னை பயிற்றுவித்த எனக்கு ஒரு கேப்டன் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்தொடர வேண்டாம். ஜீவித்து ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அநேகருடைய ஜீவி ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவளை நிலைநிறுத்த கர்த்தாவே. இதோ இந்த சேனையின் அந்த புத்தி, அதனுடைய முறை, அதனுடைய கேப்டன் கருத்தில் இருக்கிறது என்று நான் கேட்டோம். நிச்சயமாகவே ஓ உம்முடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோளா இருப்பதாக, உம்முடைய திட்டம் என்னுடைய திட்டமா இருப்பதாக, உம்முடைய வெற்றி என்னுடைய வெற்றியா இருப்பதாக, உம்முடைய யுத்தம் அது என்னுடைய யுத்தம். கர்த்தாவே, இந்த யுத்தத்தில் நாங்கள் நிலைநிறுத்த கர்த்தாவே. ஓ எங்களை வஞ்சிக்கும்படி, விடத்தனபடியாக, ஓ தந்திர சகலவித தந்திரங்களுடைய துரைத்தனங்களுடைய அதிகாரங்களுடைய எப்படிப்பட்ட காரியம் வான மண்டலங்களுடைய பொல்லாத சேனைகளுடைய இந்த சத்திரங்கள் எங்களுக்கு முன்பாக அது நிற்கும் பொழுது நாங்கள் மேற்கொள்ள பஸ்தம் ஜனங்களை உற்சாகப்படுத்தும் ஊக்குவி. ஒவ்வொருவரும் வார்த்தை நிலைப்பாட்டில் நிற்பார்கள். எல்லா மூட நம்பிக்கைகளையும், எல்லா அறியாமைகளையும், எல்லா விசுவாசங்களையும், பயங்களையும் பதட்டம் கொண்டு ஜன இருதயத்தை விட்டு வெளியே போகத்தக்கதாக ஓ தங்கள் ஸ்தானத்தில் அவர்கள் நிலை நிற்பார்களாக. விசுவாசத்தை அவர்கள் பின்தொடரட்டும். நீர் ஜெயம் கொண்டது போல நாங்களும் ஜெயம் கொள்ள உதவி செய்ய மாட்டோம். ஓடி ஜனங்களை ஆசீர்வதி நடத்த கர்த்தா. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது அதற்கு விரோதமாய் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கட்ட கர்த்தா. வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் கடித்து கொள்ளத்தக்கதான போதிய தைரியத்தை அவர்களுக்குள்ள நீ தருவீராக. தாவீதுக்குள் இருந்த தைரியத்தை ஓ எங்களுக்கு தேவையான தாவீதுக்களை தாவீதுக்களை தருவீராக கர்த்தாவே. தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிறேன். ஓ
தன்னுடைய சவுல் கொடுத்த அந்த யுத்த கலன் அந்த யுத்த உடைகள் எதையும் அவன் நம்பவில்லை, அது அவனுக்கு பொருந்தவில்லை. கோலியாத் நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்ட தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல கடைசி காலத்தில் இந்த தீமை நாட்கள் பிசாசு தங்களை எதிர்த்து இருக்கிற சகலத்தையும் செய்து முடித்தவர்களை காணியுள்ளவராக படிக்கும் சத்வாயுத வருவத்தினார்கள் கல்விக்கு உற்சாகப்படுத்தி நடத்துகிறார்கள். இடங்களில் ஒரு நல்ல விசுவாசம் இல்லாம நம்முடைய யுத்தத்தை அவர்கள் நடத்தட்டும். தேவனுடைய யுத்தங்களை நீ நடத்துவீங்களா? நீ தளபதியாக இருக்கும். அந்த யுத்தங்களை தொடர்ந்து தங்கள் சத்துக்களை அவர் வெட்டி கொண்டே இருக்கும். இந்த பழைய சத்துக்களை, பழைய சிந்தைகளை, பழைய பாவங்களை மறுபடியும் அவர்கள் மேற்கொள்ளப்படாதபடிக்கு தொடர்ந்து அவர்களை வெற்றி கொண்டே இருக்கின்றார். வார்த்தை விரோதமான காரியங்கள், வார்த்தை விரோதமான விசுவாசங்கள், என்னுடைய சுய நீதிகளை, சுய நீதி என்கிறதான போர்வையை பிசாசு எங்களுக்குள்ளால் எழுப்பும் பொழுது உடனே நான் அதை வெற்றி போட்டுதான் ஜனங்கள் பயிற்சி தைரியத்தை தான் ஓய்வுகளை ஜெயம் போவதற்காக நன்றி. இது எங்களுடைய நேரம், நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டிய நேரம், தேவனுடைய வார்த்தை ஜெயிக்க வேண்டிய நேரம். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் நாங்கள் பலப்படுத்தும் கர்த்தாவே எங்களை பலன் கொள்ள செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு வருகை தாமதிக்க இந்த வருகை வருமட்டமாக தொடர்ந்து என்னுடைய சத்துக்களை ஒரு கை பார்க்கட்டும். நாங்கள் சிறுகிட்டம் நீர் பெருகுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் எங்கள் எதிரிகளை நாங்கள் ஜெயிக்கின்றோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கத்தான் துதிக்கிற மகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் சிறுகிட்ட நீர் பெருகுவீராக. சிறுபிள்ளைகள் பெரியவர் மட்டும் யாவரையும் ஆசீர்வதித்து இந்த ஜனங்களுடைய இருப்பிடங்களை, அவருடைய வசிப்பிடங்களை, அவருடைய பண்டக சாலைகளை, அவருடைய பொருளாதார தேவைகளை நீ சந்திப்பீராக. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீ சந்திப்பீராக. எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் கையில் பிரயாசத்தை எம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் ஆயிருக்கிறோம். முற்றிலுமாக இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்த ஆண்டுக்குள் வழிநடத்தும். எவ்வளவு கத்தராகிய இயேசு கிறிஸ்து 102 நாமத்தில் இந்த மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். ஜீவன் நடத்த கத்தனை. ஆமென், ஆமென்.